சித்ரா லைஃப் ஸ்டைலின் கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, எடுப்பார் கைப்பிள்ளை. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. குளிர், எம குளிர். எலும்பில் ஓட்டை போட்டு புல்லாங்குழல் வாசிக்கும் குளிர். ஜீப்பின் குழுக்களில் சாய்ந்து விடாமல் இருக்க வேண்டி அழுந்த பிடித்து கொண்டிருந்த கம்பியின் ஜிலிப்பு உள்ளங்கையில் தணலாய் சுட்டு எரிந்தது. ஆனாலும் அத்தனையும் மீறி கொண்டு மனசு குதிப்பது புரிந்தது. குஷிதான். பின்ன லேசில் வருமா இப்படி ஒரு வாய்ப்பு? தலையை லேசாக அண்ணாந்தால் துளி மேகம் இல்லாமல் நட்சத்திரங்களை மத்தாப்பூவாக சொரியும் கருநீல வானம். அடர்ந்த காடுகளுடைய பள்ளத்தாக்கில் ஜீப் செங்குத்தாய் செல்வதில் தோளிலும் முகத்திலும் தடவி கொடுத்த குங்குலிய மரத்தொகைகள். நம்ப முடியாத அமைதி. அதை கிழித்து கொண்டு எங்கிருந்தோ அமானுஷ்யமாய் குரல் கொடுக்கும் பறவை. ஓ, இயற்கையை நிர்வாணமாக உணரும்போது எத்தனை அற்புதமாக இருக்கிறது! முகமூடி அணியாத இயற்கை. இயற்கை என்னும் இளைய கண்ணி. வாய்வரை முணுமுணுப்பாக வந்துவிட்ட பாடலை நந்தகுமார் சிரமப்பட்டு அடக்கி கொண்டான். மூச்சை வேகமாக விட்டாலேயே மோகன்லால் முறைப்பான். பாடினால் சும்மா இருப்பானா? காட்டெருமையை அடிப்பதற்காக கொண்டு வந்திருந்த டபுள் பேரல் துப்பாக்கியினால் கோபத்தில் தலையில் ஒன்று போட்டாலும் போட்டு விடுவான். வேட்டைக்கு செல்வதற்காக விசேஷமாக தயாரிக்கப்பட்டிருந்த ஜீப் அது. முன்னாள் ஓட்டுநர் பக்கத்தில் எவரேனும் இருவர் உட்கார இடம். பின்பக்க சீட் எதுவும் கிடையாது. அரசியல்வாதி பயணிக்கும் ஜீப்பை போல நின்றவாறு பிடித்து கொள்ள 3 பக்கங்களிலும் அழுத்தமான கம்பி. முன்பக்கத்தை பார்த்த கம்பி மேல் வரிசையாய் பொருத்தப்பட்ட மஞ்சள் விளக்குகள். எப்பேற்பட்ட மூடு பணியையும் ஊடுருவும் வெளிச்சம் தரக்கூடிய பல்புகளுடன். டிரைவர் பக்கத்தில் குட்டியப்பன், மோகன்லாலின் வேலைக்காரன். அவருக்கும் அருகில் கதவு பக்கமாய் காட்டிலாக அதிகாரி. பின்னால் மோகன்லால், அவன் மனைவி புஷ்பா, நந்தகுமார், இன்னும் 2 உள்ளூர் ஆட்கள். சுட்ட பிறகு மிருகங்களை ஜீப்பில் தூக்கி போட உதவியாய். இரட்டைக்குழல் துப்பாக்கியை பக்கத்தில் குத்திட்டு நிற்க வைத்துவிட்டு கையில் விளக்குடன் மோகன்லால் வழிகாட்டி கொண்டிருந்ததை சில நிமிஷங்களுக்கு நந்தகுமார் ஊன்றி பார்த்தான். அதிபிரகாசம் தரக்கூடிய 3 லட்சம் கேண்டில் சக்தி கொண்ட விளக்கு அது. இந்த மாதிரி வேட்டைக்கு எடுத்து வருவதற்காகவே தயாரிக்கப்பட்டது. புறப்படுவதற்கு முன்னால் ஸ்காட்சை 2 கண்ணாடி டம்ளர்களில் ஊற்றி குடித்த சமயத்தில் நந்தகுமாரை அருகில் உட்கார வைத்து கொண்டு உற்சாகத்துடன் மோகன்லால் விளக்கினது நினைவுக்கு வந்தது. இதான் கேமுக்கு போகிறது முதல் ட்ரிப்புன்னு சொன்னீங்க இல்லை நந்து? சரி, நான் சொல்கிறத விளக்கமாக கேட்டுக்குங்க. காட்டுக்குள்ளே ஜீப் நுழையிற வரைக்கும் வண்டியில் இருக்கிறவங்க பேசலாம். அதற்கப்புறம் கூடாது. பேச்சு சத்தம் கேட்டுச்சுன்னா அனிமல்ஸ் ஓடிடும். பின் கையில் 5 விளக்கை வச்சுக்கிட்டு டிரைவருக்கு வழிகாட்டுவேன். பின்னாலே நின்றுக்கிட்டு வண்டி பேனட் மேலே அடித்து காட்டினா போ அர்த்தம். பக்கவாட்டு முன்னும் பின்னும் காட்டினா ரிவர்ஸில் போவான். நட்டரடு ரோடில் செங்குத்தா விளக்க அடித்தா நிறுத்துன்னு அர்த்தம். டிரைவர் என் கூட அடிக்கடி வேட்டைக்கு வந்து பழக்கப்பட்டவன். அவனுக்கு இதெல்லாம் அத்துப்படி. மெதுவாய் ஜீப் போய்கிட்டு இருக்கப்போ காட்டில் நான் விளக்கை அடித்து மிருகம் எதனாச்சும் தெரியுதான்னு தேடுவேன். ஸ்பாட் பண்ணியாச்சுன்னு ஜீப்பை நிறுத்தி சிக்னல் கொடுத்துட்டு ரைபிளில் குறிப்பார்த்து அடிப்பேன். நந்தகுமார் கண்ணகல அவன் கூறியதை ஜீரணிக்க முயன்றான். இஷ்டத்துக்கு வேட்டையாடுறது நம்ம நாட்டில் சட்டப்படி குத்தந்தானே மோகன்? மோகன்லால் துடையை தட்டி உறக்கச் சிரித்தான். குத்தந்தான். போகிங், அதாவது அனுமதி இல்லாத இடத்துல வேட்டையாடுறது ரொம்ப பெரிய குத்தம். பிடிச்சாங்கன்னா விசாரிக்க இடம் தராம குண்டர்கள் தடுப்பு சட்டத்தில் உள்ளார தள்ளிடுவாங்க. ஜாமீன் அது இதுன்னு கூட வாயை திறக்க முடியாது. நந்தகுமாரின் கவலை அவன் முகத்தில் வெளிப்படையாய் தென்பட்டிருக்க வேண்டும். குனிந்து அவன் தோலை பற்றின மோகன்லால் கண்ணை சிமிட்டி புன்னகைத்தான். தண்டனை நினைச்சு வீணா கவலைப்படாதீங்க நந்து. அதான் காட்டிலாக்கா அதிகாரியே நம்ம கூட வராரே. அப்புறம் காக்கா நம்ம மேலே கையை வைக்க முடியுமா என்ன? ஒரு தரம் இப்படித்தான் வேட்டைக்கு வந்திருந்தப்போ பைசன் காட்டெருமையை அடிச்சிட்டேன். ஹாலண்ட் டபுள் பேரல் கன் கேள்விப்பட்டிருப்பீங்களே. விலை என்ன தெரியுமா? 75,000. இதோ இதே துப்பாக்கி தான். குட்டி யானை மாதிரி இருந்தது. ஒத்த குண்டுல சாஞ்சிடுச்சு. மலை மாதிரி கிடந்ததோட 4 கால்களையும் தனித்தனியா வெட்டி ஜீப்ல ஏற்றி தலைக்குடல் சமாச்சாரங்களை அங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு கிளம்புறதுக்குள்ள ரோந்து சுத்துற ஃபாரஸ்டர் ஒருவர் வந்துட்டார். எதிரில் ஆணு கிடக்கிற காட்டெருமையோட முண்டம்
டார்ச் விளக்கும் அறிவாளுமா நாங்க. பக்கத்திலேயே ரேஞ்சர். என்ன பண்ணுவான் அந்த ஃபாரஸ்டர்? எதிரில் நின்று ஆபீசருக்கு சல்யூட் வச்சுட்டு கம்முன்னு நகர்ந்துட்டான். வேற வழி. அன்னைக்கு அடிச்ச காட்டெருமை கறி கிட்டத்தட்ட 1000 கிலோ இருக்கும். அடுத்த 4 நாளும் ஊரு புறா அத்தனை காட்டிலாக்க ஆளுங்க வீட்டிலேயும் காட்டெருமை கறிதான். தன் சாகசத்தை விவரித்தவன் இன்னும் ஒரு பெக் விஸ்கி ஊற்றினான். ரசிச்சு குடித்தான். பின் ஏதோ நினைத்து கொண்டு இச் என்ற எரிச்சலுடன் சூழ் கொட்டினான். நம்ம நாட்டில் தான் இந்த வேண்டாத சட்டம் தில்லுமுள்ளு எல்லாம். ஆப்பிரிக்காவில் கீன்யா தான்சன்யா நாட்டில் உலகத்திலேயே உசத்தியான வேட்டைக்காடுகள் அந்தந்த கவர்மெண்டே அருமையாக நடத்துது. போன வருஷம் என் கசின் அங்கே போய் வந்துட்டு இன்னமும் கதையாக சொல்லிட்டு இருக்கான். அங்கெல்லாம் எந்த மிருகத்தை அடிக்கணுமோ அதுக்கு இத்தனை டாலர்னு கட்டிட்டா சிகார் கூட வந்து சலாம் வச்சு நம்மளை அழைச்சிட்டு போவான். என் கசின் திமிரா ஆணையை அடிக்கணும் பணம் கட்டிட்டு கிளம்பிட்டான். கூடவே சிகார். நாள் பூரா சுற்றினப்புறம் வகையா ஒரு தனி ஆணை மாட்டிக்கிச்சான். இவங்களை பார்த்து ஆவேசமா சார்ஜ் பண்ணிக்கிட்டு வரப்போ என் கசினுக்கு கையும் ஓடலையாம் காலும் ஓடலையாம். சரி இன்னைக்கு தொலைஞ்சோம்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு நிற்கிறானாம். சுமார் 20 அடி இருக்கிறப்போ சிகார் 475 மேக்னம் ரைபிளால யானையோட நெத்தி பொட்டுல ஒத்தை குண்டு அடிக்க நம்ப மாட்டீங்க. யானை அத்தனை வேகத்திலையும் ஒரு அடி பின்னால போயிட்டு தொப்புன்னு பஞ்சு முட்டை மாதிரி விழுந்துடுச்சாம். ஷாட்டுன்னா அது ஷாட்டு. நாமளும் அடிக்கிறோமே தத்தி கணக்கா. நான் விசாரிச்சு வச்சுட்டேன்ப்பா. ஒரு ஆளுக்கு $15,000 தானான். கட்டிட்டு போயிட்டோம்னு 2 வாரத்துக்கு இடம் சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் அவன் பார்த்துப்பான். வர சீசனுக்கு நானும் புஷ்பாவும் தான்சன்யா போக போகிறோம். நீங்களும் சேர்ந்துக்கிறீங்களா? கையில் இருந்த விஸ்கி கிளாஸை மேஜை மேல் வைத்துவிட்டு மனசுக்குள் குட்டியாய் கணக்கு போட்டு பார்த்தான். 15,000 × 13 கிட்டத்தட்ட 1,60,000. அடேங்கப்பா, மோகன்லாலுக்கு வேண்டுமானாலும் இந்த மாதிரி பணம் கிள்ளுக்கீரையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ராஜ விளையாட்டெல்லாம் நமக்கு கட்டுப்படியாகாது. பதிலுக்காக காத்திருக்கும் நண்பனை ஏறிட்டு சமாளிக்கும் விதத்தில் சிரித்தான். பின் அதுக்கென்ன வந்தா போச்சு என்று அசட்டு சிரிப்புடன் கூறி பேச்சை மாற்றினான். சுத்தியும் காடாய் இருக்கிறப்போ இப்படி லைட் அடிச்சு மிருகங்களை ஸ்பாட் பண்றது கஷ்டம்தானே மோகன்? மோகன்லால் தலையை பின்னுக்கு தள்ளி அலட்சியமாக சிரித்தான். என்ன கஷ்டம்? லைட் வெளிச்சத்துல மிருகத்தோட கண்ணு பளபளன்னு மின்னும். அதை வச்சே புரிஞ்சுக்கலாம். விளக்கை அடிச்சதும் அது எந்த மிருகமானாலும் அப்படியே செயலிழந்து நின்னுடும். வேற எங்கேயும் பார்க்க தெரியாம விளக்கையே உன்னிச்சு பார்க்கறதால நமக்கு வேலை சுழுவாயிடும். அப்படி ஸ்பாட் பண்ணிட்டப்புறம் புஷ்பா கிட்ட விளக்க கொடுத்துடுவேன். அவ விளக்கு காண்பிச்சு நான் சுட்டுடுவேன். ஈஸி. நந்தகுமார் பிரமித்து உட்கார்ந்திருக்க மோகன்லால் தொடர்ந்தான். கண்ணு நீளமா பளபளத்துச்சுன்னா பெண்மான், சிகப்பா ஜொலிச்சுதுன்னா ஆண்மான்னு கூட புரிஞ்சுக்கிட்டு தேவையானதை அடிப்போமே. மீண்டும் தலையை சாய்த்து அவன் அட்டகாசமாய் சிரிக்க இப்போது புஷ்பாவும் அவனுடன் சேர்ந்து கொண்டாள். புஷ்பா எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ பெண்களை நந்தகுமார் பார்த்திருக்கிறான் தான். படித்தவர்கள், நாகரிகமானவர்கள், அழகானவர்கள், துருதுருப்பானவர்கள் என்று விதவிதமாய். ஆனாலும் வேலை வேலை என்று புதுசாய் தொழிலை கற்றுக்கொள்வதில் புத்தி பூராவும் லைத்திருந்ததாலோ என்னவோ பெண்களை இதுநாள் வரை அலாதியான ஈடுபாட்டுடன் கவனிக்க நினைத்திராத நந்தகுமாரை புஷ்பாவிடம் காணப்பட்ட தனித்தன்மை 2ஆம் தரம் பார்க்க தூண்டியது நிஜம். 5 அங்குலம் உயரம், 2 கைகளில் பிடித்துவிடக்கூடிய இடுப்பு, பிடிக்க முடியாத மார்பு, வெட்டிவிடப்பட்டு காற்றில் எகிர குதித்த குட்டை தலைமுடி, அதிக மேக்கப்பில்லாத பலபல முகம், கச்சிதமான ஷேப்பில் காப்பர் நிற நெயில் பாலிஷுடன் பளபளத்த கைகால் நகங்கள். முதல் நாள் பார்த்தபோதே நந்தகுமாரை தன் கவர்ச்சியான தோற்றத்தாலும் வித்தியாசமான பேச்சு சிந்தனை நடத்தியாலும் புஷ்பா பாதித்து விட்டாள். பெண் விடுதலை, பெண்களுக்கு சுதந்திரம், எல்லாத்துலேயும் சம உரிமைன்னு சும்மா வாய்க்கிலேயே பேசினா மட்டும் பெண்கள் நிலை உயர்ந்துருமா? இல்லை முதலில் பெண்களை மதிக்க, அவளுக்கு மரியாதை கொடுக்க இந்த சமுதாயம் கற்றுக்கணும். அந்த மரியாதை கிட்டுற வரைக்கும் பெண்கள் சத்தியமாக எந்த விதத்திலையும் முன்னேற முடியாது. அலி மசூரி என்ற பிரபலமான ஆப்பிரிக்க எழுத்தாளர் பெண்கள் மனைவியா மகளா காதலிக்கவும் தாயா தங்கையா பாதுகாக்கவும் கற்றுக்கிட்ட நாங்கள் அவளை ஒரு மனுஷியா மதிக்க தவறிட்டோம்னு சொல்கிறது நம்ம நாட்டுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன்.
ஒரு பக்கம் சக்தி சொர்வம்னு தலைமேல் வச்சு கூத்தாட வேண்டியது, இன்னொரு பக்கம் அவளை வெறும் போகப் பொருளா, தேவை இருக்கிறப்போ உபயோகப்படுத்துகிற ஜடப்பொருளா அடிமையா நடத்தி அடி உதய அகல பாதாளத்துல தள்ள வேண்டியது. சே, ரெண்டுமே தப்புப்பா. ஒய் கான் பி ஸ்ட்ரைக் தி ஹெல்தி பேலன்ஸ் ஹிம். உணர்ச்சி வசப்பட்டு புஷ்பா பேசி நிறுத்த எதிரில் அமர்ந்திருந்த நண்பர்களை முந்திக் கொண்டு பெருமையுடன் மோகன்லால் கையை தட்டி வாரே வா என்று பாராட்டினான். அதெல்லாம் அந்த காலம் புஷ்பா. நீங்க சொல்ற மாதிரி இப்ப பெண்கள் அடிமையும் இல்லை, அடிபடவும் இல்லை. வீட்டுக்கு வீடு சம்பாதிக்கிற பெண்கள் அதிகமாயிட்டாங்க. நாம சம்பாதிக்கிறோங்கிற திமிரில் கண்ணா பின்னான்னு நடந்துக்கிறாங்க தான் அதிகம். பேசிய நண்பனை முடிக்க விடாமல் புஷ்பா வேகமாய் குறுக்கிட்டாள். சாரி சுந்தர், ஏதோ இங்க அங்க தென்படுற எவளையாவது பார்த்துட்டு ஒட்டுமொத்தமா சாடாதீங்க. படிப்பும் சம்பாத்தியமும் ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் தான், நான் மறுக்கல. ஆனா அது மட்டும் போதாது. என் சிநேகிதி எம்காம் படிச்சுட்டு அக்கௌண்டண்டா 1000 ரூபாய் சம்பாதிக்கிறா. புருஷன் 2 குழந்தைங்க. இன்னைக்கும் புருஷன் குடிச்சிட்டு வந்து கண்டபடி சுத்தறான். சிகரெட்டால அவளை சுடுறான். மரியாதை இல்லாத தாம்பத்தியம் எதுக்கு? உதிர்ட்டு வெளியே வான்னு சொன்னா பயப்படுறா. இந்த சமுதாயம் கேலி பண்ணுமேன்னு நடுங்குறா. இப்போ என்ன சொல்றீங்க? ஆக பெண்கள் முன்னேறணும்னா முதல்ல அவங்கள சின்ன வயசுலேருந்து கண்டிஷன் செஞ்சு தனக்குத்தானே மரியாதை கொடுத்துக்கவும் அனாவசிய சட்டத்திட்டங்களை கண்டு பயப்படாமல் இருக்கவும் பழக்கணும். அப்பத்தான் நிமிர்ந்து நின்று தவறுகளை புரிஞ்சுக்கவும் அவசியம் இருந்தால் தட்டி கேட்கவும் அவளால் முடியும். நிலைமை இப்படி இருக்கிறப்போ நீங்க என்னடான? அவன் பேசி கொண்டிருக்கையிலேயே மோகன்லால் எழுந்தான். வெல்லன் டார்லிங், பாயிண்டா பிச்சிட்ட என்று பாராட்டி விட்டு, ஹாய் பேரர், என் பொண்டாட்டிக்கு ஒரு கிளாஸ் சரி கொண்டாப்பா என்று சிப்பந்தியிடம் உத்தரவிட்டார். ஜிம்கானா கிளப்பின் புல்வெளியில் முந்தின மாதம் நண்பன் ஒரு நாள் மோகன்லால் புஷ்பா தம்பதி அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்ட அந்த நிமிஷத்தில் அவர்களது பேச்சு சிரிப்பு நடத்தையால் ஈர்க்கப்பட்ட நந்தகுமார் இருந்தால் இப்படிப்பட்ட கணவன் மனைவியாக அல்லவா இருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டான். அதன் பின் அடுத்தடுத்து சில சந்திப்புகள், கிளப்பில், ஒரு விருந்தில், ஒரு முறை மோகன்லால் வீட்டில். ஒவ்வொரு முறையும் பாதிப்பு ஆழமாக முதுமலை பக்கத்தில் வேட்டைக்கு போகிறோம் வரீங்களா என்று 2 நாட்கள் முன் கிளப்பில் மோகன்லால் கேட்டதற்காகவே காத்திருந்த தினசில் நந்தகுமார் கிளம்பி விட்டான். கோயமுத்தூர் வரை விமான பயணம். விமானக்கூடத்தில் சென்னையிலிருந்து வேலையால் ஜீப்புடன் டிரைவர் வந்து காத்திருந்தான். மோகன்லாலும் புஷ்பாவும் மாறி மாறி ஊட்டி வரை ஜீப்பை ஓட்டிக்கொண்டு வந்தபோது நந்தகுமாரின் மதிப்பில் புஷ்பா ஜிவ்வென்று உயர்ந்து போனாள். புஷ்பா எம்ஏ படித்திருக்கிறாள். கார் ரேஸில் கலந்து கொண்டு 2வது ஸ்தானத்தை தட்டி வந்திருக்கிறாள். இமாலய காடுகளில் ட்ரெக்கிங் செய்திருக்கிறாள். இன்னும் 1 மாச பழக்கத்தில் அரை மணி 1 மணி என்று பார்க்கும்போது பாதி பேச்சு புதுசாய் வெளியான சினிமா, கையில் இருந்த ட்ரிங்க், அடுத்தவர் பற்றின வம்பில் சென்று விட்டதில் வெளிவராத விவகாரங்கள் இப்போது ஒரு நாள் நெருக்கத்தில் தெரியவர நந்தகுமார் அசந்துதான் போனான். என்ன கெட்டிக்காரத்தனம், என்ன நாகரிகம், என்ன துணிச்சல், என்ன தெளிவான சிந்தனை. பாரதி கண்ட புதுமை பெண் என்று யாரையோ குறிப்பிடுகிறார்களே, அவர்கள் புஷ்பா மாதிரி பெண்களை காணாத மடையர்களாகத்தான் இருக்க வேண்டும். புதுமை பெண் என்றால் இவளல்லவோ புரட்சிகரமான புதுமை பெண். எனக்கு வருபவள் இந்த புஷ்பா மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? எதற்கும் அஞ்சாதவளாய், துசுக்கென்றால் கண்கள் கலங்காதவளாய், வேட்டைக்கு வரக்கூட தயங்காதவளாய், 10 பேர் கையில் புத்திசாலித்தனமாய் பேசக்கூடியவளாய். அப்புறம் சின்ன குழுக்களுடன் ஜீப் நிற்க நந்தகுமார் அவசரமாய் என்ன என்று கேட்கும் பாவனையில் தலையை திருப்பினான். அத்தியாயம் 2. எங்கோ உட்கார்ந்திருந்த ஆண் தவளை கொட கொட கொட் என்று கர்ணகடூரமாய் ஜோடியை அழைத்தது. கண் காணாமல் மறைந்திருந்த பறவை ஒன்று டுட்டு என்று குரல் கொடுத்து அடங்கியது. ராக்கோழிகளின் உச்சஸ்தாயி கத்தல். எந்த ஓசையாலும் கவரப்படாத நந்தகுமார் எட்டி நண்பன் என்ன செய்கிறான் என்று கவனித்தான். நட்ட நடுநோற்றில் நிற்கச் சொல்லும் விதமாய் விளக்கை செங்குத்தாய் காட்டின மோகன்லால் வேகமாய் விளக்கை புஷ்பாவிடம் கொடுத்துவிட்டு இரட்டை குழல் துப்பாக்கி எடுத்து அதில் எல்ஜி தோட்டாவை போட்டான். சில நொடிகளுக்குள் துப்பாக்கியை தயார் செய்தவன் வலது பக்கமாய் புஷ்பா விளக்கடித்து காட்டிய பகுதியில் குறிபார்த்தான். சுற்றிலும் அந்தகாரம் சூழ்ந்திருக்க ஜீப்பிலிருந்து தூண் மாதிரி புறப்பட்டு வெகு தூரம் வரை சென்று
குறிப்பிட்ட இடத்தில் வெளிச்சம் பரவி விழ சிவப்பு கோலி குண்டாய் ஏதோ பளபளத்தது. எண்ணி சில நொடிகளுக்கு அதன் மேல் விளக்கை அடித்த புஷ்பா மோகன்லால் துப்பாக்கி மேல் கை வைத்து அதை தடுத்தாள். சுட வேண்டாம் மோகன், பக்பக் பறவைதான் என்றவள் விளக்கை முன்னால் ஆட்டினாள். சிக்னல் புரிந்தவனாய் டிரைவர் ஜீப்பை நகர்த்தினான். தன்னை மீறிக்கொண்டு புஷ்பா உத்தரவு தருவது மோகன்லாலுக்கு எரிச்சலை உண்டாக்கி இருக்க வேண்டும். அவசரமாய் வலது கையால் விளக்கை பறித்து நடுச்சாலையில் குத்திட்டு காட்டினான். ஜீப்பை நிறுத்த வைத்துவிட்டு அதே அவசரத்தோடு மீண்டும் பழைய இடத்திலேயே வெளிச்சத்தை அடிக்க சிவப்பு கோலி குண்டு மறைந்து விட்டிருந்தது. மோகன்லால் ஆத்திரத்துடன் அடிக்குரலில் உருமினான். அது பக்பக் பறவை இல்லை, கண்ணு சிவப்பா ஜொலிச்சதே, பார்க்கலையா? கட்டாயம் ஆண்மான் தான். விளக்கு காட்டச் சொன்னா அதை ஒழுங்கா செய்யாம அதிக பிரசங்கித்தனமா? அவனை முடிக்க விடாது புஷ்பா நடுவில் புகுந்து பேசிய போது குரல் உயர்ந்து ஒலித்தது. நான் சத்தியம் பண்றேன், அது பக்பக் பறவைதான். இத்தனை வருஷமா வேட்டைக்கு வந்தவங்களுக்கு இந்த சின்ன விஷயம் கூட புரியலன்னா எப்படி? தப்பா கணிச்சிட்டு அடுத்தவங்க மேல கோவப்படுறது எதுக்கு? மோகன்லால் கேலியா சிரித்தான். ஆமாம், தப்புத்தான் பண்ணிட்டேன். நீங்க பெரிய எக்ஸ்பர்ட், சொன்னா கேட்டுக்கணும் தானே? சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் எக்ஸ்பர்ட் தான். வேட்டையில உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே எங்க அப்பா தானே. நீங்க கேம் ஆட வர்றதுக்கு ரொம்ப வருஷம் முன்னாலே இருந்தே நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நினைப்பு இருந்தா சரி. வேட்டைக்கு போறவங்க கூட வர்றதுனாலயே அறிவு வந்துடும் நினைச்சா அது தப்பு. செய்யற தப்பையும் செஞ்சுட்டு அறிவு கட்டத்தனமா பேசாத புஷ்பா. ஷட்டப் ஐசே. இப்போது புஷ்பா நிஜமாகவே மிகுந்த கோபத்துடன் கத்தினாள். முதல்ல அதிக பிரசங்கித்தனம்னு சொன்னீங்க, இப்ப அறிவு கட்டத்தனம்னு சொல்றீங்க. உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு வார்த்தை அசிங்கமா சொன்னா அதை விட இன்னும் அசிங்கமா 10 வார்த்தை சொல்லி திட்ட எனக்கும் தெரியும். சோ வீணா முறைக்கிறதெல்லாம் என்கிட்ட வேணாம். அதட்டலாய் பேசியவள் மோகன்லால் கையில் இருந்த விளக்கை பிடுங்கி ஆட்ட ஜீப் நகர்ந்தது. விரைப்பாக மிக அருகில் இருக்கும் புஷ்பாவையும் மோகன்லாலையும் நிமிர்ந்து ஏறிட முடியாமல் நந்தகுமாருக்கு சங்கடமாயிருந்தது. மென்மையாய் பேசிச்சிருக்கும் புஷ்பாவையே இதுநாள் வரை பார்த்து பழகி இருந்ததால் அந்த காட்டமான பேச்சு ஆளை அதிர வைத்திருந்தது. புருஷன் உரிமையுடன் 2 வார்த்தைகள் சொன்னான் என்பதற்காக வேலையாட்கள் நண்பர்கள் எதிரில் ஷட்டப் என்று கூறி அவனை புஷ்பா அடக்கியது ஏதோ ஏற்க முடியாமல் இருந்தது. என்ன சொல்லிவிட்டான் என்பதற்காக ஷட்டப் என்றாள். தலையை லேசாக பக்கவாட்டில் திருப்பி அருகில் நின்றவளை பார்த்தபோது தாடையிறுக ஒருவித முரட்டுத்தனத்துடன் புஷ்பா நிற்பது தெரிந்தது. அந்த இறுக்கமான முகத்தை பார்க்க பிடிக்காமல் நந்தகுமார் பார்வையை கண்முன் விரிந்திருந்த காடுகள் மேல் வீசினான். 10 நிமிஷங்கள் போல சென்றிருக்கலாம். மேடு ஏறி வலது பக்கம் சடாரென்று திரும்பிய திருப்பத்தில் ஜீப் ஓடிக்க கண்ணெதிரில் 30 கஜ தூரத்தில் ஜதையாய் 2 மான்கள் விளக்கின் அதிபிரகாசத்தில் ஸ்தமித்து நின்றன. விளக்கை புஷ்பாவிடம் கொடுத்துவிட்டு மோகன்லால் துப்பாக்கியை எடுத்தான். கண்மூடி திறந்த வேளையில் குறிபார்த்து சுட இடப்பக்கம் நின்றிருந்த மானின் காலில் சரியான அடி. 4 அடி தள்ளி கீழே விழுந்தது. சமாளித்து கொண்டு எழுந்து ஓட எத்தனிக்க காட்டிலாக அதிகாரி முந்திக் கொண்டார். அவர் சுட்ட குண்டு நெற்றியில் பாய அப்படியே மல்லாக்காய் சாய்ந்த மான் கால்களை வேக வேகமாய் உதைத்தது. இத்தனையும் நடப்பதற்குள் முழுசாய் 1 நிமிஷம் போயிருந்தால் அதிகம். எல்லோரும் தாவி இறங்கி மானிடம் போக நந்தகுமாரும் மெதுவாக கிட்டத்தில் சென்றான். ஜீப்பின் விளக்கு வெளிச்சத்தில் கீழே விழுந்த மானின் மூக்கு துவாரத்தில் இருந்து ரத்தம் பொகபொகவென்று பொங்குவது தெரிந்தது. மானின் கண்கள் திறந்திருந்தன. உயிருடன் இருக்கிறதா இல்லை செத்துவிட்டதா? அடிவயிற்றிலிருந்து முனகலாய் ஒரு சப்தம். மரண அவஸ்தை என்பது இதுதானோ? தாவி குதித்து காற்றுக்குள் சென்று மறைவாக நின்றுவிட்ட இன்னொரு மான் பிர பிர என்று குரல் கொடுத்த அழ அந்த அழுகை அமைதியை உலுக்குவதாக தோன்ற நந்தகுமார் ஒரு தரம் கண்களை மூடி திறந்தான். கூட வந்த ஆட்கள் பரபரவென்று காரியத்தில் இறங்கினார்கள். கையோடு கொணர்ந்திருந்த சிறு கோடாலியால் ஒருவன் கீழே கிடந்த மானின் கழுத்தை வெட்டினான். மற்றவன் அடிவயிற்றை நீளமாக அறுத்து தோலை உரிக்க துவங்கினான். பச்சை ரத்தம் வாடை தாளமாட்டாமல் நந்தகுமார் ஜீப் அருகில் வந்து நின்று கொண்டான். சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து உதடுகளில் பொருத்திய போது தப்பு பண்ணி விட்டோமோ, இந்த கூட்டத்தில் நாம் ஒருவனில்லையோ என்றே
எண்ணம் அழுத்தமாய் உள்ளுக்குள் தோன்றியது. டீ வேணுமா நந்து? அருகாமையில் புஷ்பாவின் குரல் திரும்பினான். கையில் பிளாஸ்குடன் நின்றிருந்தவள் டீயை டம்ளரில் ஊற்றிய போது அது மானின் இரத்தத்தை ஒத்து இருப்பதாக பட வேண்டாம் என்று தலையை அவசரமாய் அசைத்தாள். எனக்கு ஒரு கப் கொடு. கையை நீட்டிய மோகன்லாலை ஏறிட்டு புஷ்பா கேலியாய் சிரித்தாள். பாவம், குறிபார்த்து அடிச்சதுல ரொம்ப தான் களைச்சு போயிருப்பீங்க. ஏன், என் குறிக்கு என்ன குறைச்சல்? வைஷனை கூட ஒத்த குண்டுல அடிச்சவன் நான். பார்த்துருக்கதானே? ஓ, நிறைய பார்த்திருக்கேனே. இப்ப கூட கை கட்டுற தூரத்துல இருந்த மானை கோட்டை விட பார்த்தீங்களே. ஆபீசர் அடிச்சாரோ மான் விழுந்ததோ? வேட்டைக்கு வரப்போ அதிகமா குடிக்காதீங்கன்னு சொல்றத கேட்காட்டி இப்படித்தான் ஆகும். மோகன்லால் விழிகளை உருட்டினான். மீசையை கோபத்துடன் வலித்து விட்டு கொண்டான். யார் அதிகமா குடிச்சது? நானா? உளராதே. நீ விளக்க தாறுமாறா காட்டினதால் தான் குண்டு தவறிடுச்சு. தப்பு உண்மையில இருக்கிறச்ச என்னை அனாவசியமா வம்புக்கு இழுக்காதே. தூரத்தில் மானை வெட்டுவதில் ஈடுபட்டிருந்தவர்களை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த அதிகாரி இவர்கள் சண்டை காதில் விழுந்த தினசில் தலையை உயர்த்தி பார்த்துவிட்டு மீண்டும் குனிந்து கொள்ள நந்தகுமார் சங்கடப்பட்டான். விடுமோகன், புஷ்பா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றதை. நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். ஏற்கனவே இவர் ஷாட் எடுக்கிறதுல வீக் தான். பத்தாததுக்கு குடி வேற. அப்புறம் என் தலையா உருட்டினா ஆச்சா? என்ன புஷ்பா இது? 4 பேர் பார்க்கிறப்போ நீங்களும் விடாம ப்ளீஸ். சின்ன குரலில் பேசியவனை மோகன்லால் அடக்கினான். அவகிட்ட போய் என்னத்துக்காக ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சரிங்க நந்து? அவ வேணும்னு தான் அப்படி பேசுறா. திமிர் பிடிச்சவ. அவகிட்ட பேசி உங்க மரியாதையை இழக்காதீங்க. ஷட்டப் ஐசே. என்ன, நானும் போனா போவதும் சும்மா இருக்க பேசிட்டே போறீங்க? குரல் எடுத்து புஷ்பா அதட்ட. ஷட்டப் யூ பிட்ச் என்று உரும்பிய மோகன்லால் 10 கணம் அப்படியே நின்று வெறித்து, மனுஷன் பேச முடியுமா உங்ககிட்ட என்று கூறி தோலை குலுக்கியவாறு மானை நோக்கி செல்ல எதுவும் துப்புரவாய் பிடிக்காமல் நந்தகுமார் ஜீப்பில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். நாகரிகமானவர்கள் கண்ணியமானவர்கள் என்று நினைத்து கூட வந்தது தவறு. அந்நியர் எதிரில் அடக்கமில்லாமல் மனைவியை புருஷன் திட்டுவதும் ஷட்டப் என்று அடக்குவது கோபப்படுவதும் தான் நாகரிகம் என்றால், அம்மாடி, எனக்கு அந்த நாகரிகம் வேண்டவே வேண்டாம். பாப் தலை காற்றில் பறக்க, கண்களில் கூலிங் கிளாஸும் முகத்தில் தன்னம்பிக்கை ததும்பும் புன்னகையுமாய் வண்டியை சர்ரென்று வேகமாய் ஓட்டிச் செல்லும் புதுமை பெண்ணும் வேண்டாம். அவள் ஆளை மதிக்காமல் வாய்க்கு வாய் எல்லார் எதிரிலும் வாயை மூடு என்று அதட்டுவதும் வேண்டாம். காலையிலிருந்து புஷ்பா மேல் தோன்றியிருந்த மதிப்பு திடுமென மறைந்து போக அவள் அருகில் உட்கார்ந்திருக்க பிடிக்காதவன் போல் மெல்ல இறங்கினான். மான் வெட்டும் இடத்தை நோக்கியும் போக மனசில்லாமல் ஜீப்பை விட்டு 10 அடி தள்ளி சென்று இன்னொரு சிகரெட்டை பற்ற வைத்தான். மறுநாள் ஜீபுரத்துக்கு போய் பெற்றவர்களை சந்திக்கப் போவதை பற்றின நினைப்பை வலுக்கட்டாயமாக வரவழைத்து கொண்டான். 4 நாட்கள் முன் சேர்மன் லண்டனில் கிளை ஒன்று திறக்க தீர்மானித்திருக்கிறோம். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டதை அப்பா அம்மாவிடம் சொன்னால் அவர்கள் எப்படி சந்தோஷப்படுவார்கள் என்கிற கற்பனையில் இறங்கிய நிமிஷத்தில் எங்கோ மறைந்து நின்றிருந்த இன்னொரு மான் துணையை இழந்துவிட்ட வேதனையோடு பிரே என்ற தீனமான குரலில் மீண்டும் அழ ஆரம்பித்தது. அத்தியாயம் 3. நந்தகுமார் அவனை பெற்றவர்களுக்கு ஒற்றை பிள்ளை. துரைசாமி நாகமணி தம்பதிக்கு பிறந்ததே அவன் ஒருவன்தான். அவனுக்கு முன்னாலும் யாரும் இல்லை, பின்னாலும் குறைப்பிரசவம் என்று கூட எதுவும் அறக்குறையாய் விழவில்லை. ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்கிற தினசில் நந்தகுமார் ஒருவன்தான். அதனால் பெற்றவரிடம் மட்டுமல்லாது பொதுவாக உறவினர் நடுவிலேயும் அவனுக்கு ஏக செல்லம்தான். துரைசாமியின் அம்மா அகிலாண்டம் உயிரோடு இருந்த வரையில் அதிசய பேரனின் கால் பூமியில் படவிடாமல் இடுப்பிலேயேதான் வைத்து கொண்டு வலம் வருவாள். 3 வயசு ஆன பிறகும் அம்மா வா என்று நாகத்தின் கையை பற்றி அழைத்து வந்து தானே பட்டன்களை அவிழ்த்து நந்தகுமார் பால் குடிக்கையில் பாட்டிக்காரே அதை பார்த்து அகமகிழ்ந்துதான் போனாள். இனிமேயும் இப்படி 4 பேர் நடுவுல பால் குடிக்க கூப்பிட்டின, அந்த வாயில வேப்பெண்ணையைத்தான் தடவ போறேன் என்று அவமானம் தாழாமல் நாகமணி சிடுசிடுத்தால் வரிந்து கட்டுக்கொண்டு அகிலாண்டம் சண்டைக்கு வருவாள். என்னது என்னது வேப்பெண்ணெயை தடவுவியா? என் பேரம் வாயிலையா? செஞ்சுடு, பார்த்திடலாம். புத்தி கட்டு எதனாச்சும் பேசினா எனக்கும் கோபம் வந்துடும். ஆமா, உனக்கு பால் இறக்கு கொடுக்கற, அவன் குடிக்கிறான்.
வரட்டியாட்டும் காஞ்சி போனதுங்க. பொறாமையில ஏதாச்சும் உளறிச்சுன்னா அதுக்காக நீ ஏண்டி என் பேரன் தெம்பா வளர்றத தடுக்கிற? தாய்ப்பால் மாதிரி ஆகுமா? உன் வீட்டுக்காரனே என்னண்ட 4 வயசு வரை குடிச்சிருக்காண்டி. விடு. ஆத்தா மேல கண்டவ பேசுறத எல்லாம் காதுல போட்டுக்கிட்டு என் பேரனை தவிக்க விட்டுடாதடி, புண்ணியமா போகும் என்று கெஞ்சுகிற மாதிரி. ஆனால் கண்டிப்பாகவே கூறிவிடுவாள். நந்தகுமார் நிறத்தில் அம்மாவை கொண்டு பிறந்திருந்தான். நல்ல சிவப்பு, சுருண்ட முடி, நெற்றியில் புரள கொழுக் கொழுக்கென்று இருப்பவனை பார்த்தால் யாருக்கும் தூக்கி முத்தமிடத்தான் தோன்றும். அப்படியாடா என் ராசா என்று வாஞ்சியுடன் கூறி எவளாவது அணைத்து விட்டாலும் போயிற்று. அவள் மறைந்த பிறகு காலடி மண்ணை எடுத்து வந்து கொல்லிக்கண் நாசமாய்ப் போக என்று வைத்தபடி பாட்டிக்காரி பேரனுக்கு திருஷ்டி சுத்தி போடுவாள். கிண்ணத்தில் சாதம் குழைய போட்டு பருப்பு நெய் விட்டு பிசைந்து எடுத்துக்கொண்டு பேரனையும் தூக்கமாட்டாமல் தூக்கி கொண்டு வீட்டுக்கு பின்னால் சலசலத்து ஓடி காவேரி கரையோரமாய் சென்று காக்காய் குருவி காட்டிக்கொண்டும் ராமாயண மகாபார கதைகளை சொல்லிக்கொண்டும் நந்தகுமாருக்கு பாட்டி சோறு ஊட்டுவது ஊர் பிரசித்தம். கிருஷ்ண ஜெயந்தி மற்ற விசேஷ நாட்களில் பெட்டியில் வைத்திருக்கும் பட்டை இடுப்பில் உடுத்தி நாமம் திட்டி உச்சியில் கொண்டை போட்டு மயிலிறகை செருகி பேரனை கண்ணனாகவே அலங்கரித்துவிட்டு என் களியை தீர்க்க வந்த மாயக்கண்ணனோ என்று கசுந்துருகி பாட்டிக்காரி தன் கட்டை தொண்டையில் பாடுகையில் அந்த உணர்ச்சி தங்களையும் பிடிக்க துரைசாமியும் நாகமணியும் என்ன தவம் பண்ணினியோம், இப்படி ஒரு தங்க விக்கிரகம் நம் வீட்டில் பிள்ளையாய் ஜனிக்க என்று உருகித்தான் போவார்கள். நந்தகுமார் பார்க்க மட்டும் அழகாக இல்லாமல் மற்ற விஷயங்களிலும் துருதுருவென்று இருந்தது நிஜமாகவே ஒரு அதிர்ஷ்டம்தான். 10 மாசம் நடக்க ஆரம்பித்தவன் ஒரே மாசத்தில் ஒரே இடத்தில் நிற்காமல் ஓடும் அளவுக்கு வந்துவிட்டான். முதலாவது ஆண்டு நிறைவு விசேஷத்துக்கு வந்தவர்கள் மனையில் உட்காராமல் மாலையும் கழுத்துமாய் இங்கும் அங்கும் மூடிய குழந்தையை கண்டு ஆனாலும் இது ரொம்ப பொல்லாதுதான் என்று வியந்தது. சந்தோஷத்தை விட பயத்தை அதிகமாய் எழுப்ப முச்சந்தி மண்ணை எடுத்து வரச் செய்து அந்தி சந்தி ஒன்னா கரைய ஆலாமாலா ஒன்னா கலக்க உற்றார்கண் பெத்தார்கண் பாம்புக்கண் பள்ளிக்கண் பேய்கண் பிசாசுக்கண் தன்கண் தாய்கண் உத்து பார்த்த கண் பருத்திக்கொட்டை போல் வெடிக்க தூ 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 என்று முணுமுணுத்து பேரன் தலையை 3 தரம் சுற்றி கைப்பிடி மண்ணில் அவனை துப்ப வைத்து 3 நாட்களுக்கு விடாமல் அகிலாண்டம் திருஷ்டி சுட்டி போடவே செய்தாள். நடையில்தான் இத்தனை சீக்கிரம் என்று இல்லை, பேச்சிலும் நந்தகுமார் முந்திக் கொண்டது நிஜம். இவன் வயசு குழந்தைகளெல்லாம் தா பா என்று எதையோ உளறி சைகையினால் பேச முற்பட்ட போது இவன் நறுக்கு தெரித்த மாதிரி மழலை இல்லாமல் பேசுவான். பளிச்சென்று நந்தகுமார் பேச்சை கேட்கவிடவே அவன் வாயை எதிர் பக்கத்து வீட்டு தாய்மார்கள் பாட்டுக்காரி அருகில் இல்லாத போது சீண்டுவது நடக்கும். சனிக்கிழமை வந்துவிட்டால் பேரனுக்கு எண்ணெய் தேய்க்கவென அகிலாண்டம் செய்யும் அமக்கலத்தை தெருவே கலகலத்துதான் போகும். அரை வெற்றிலை 4 மிளகு 1 மஞ்சள் துண்டு இத்தியாதிகளை கரண்டி நல்லெண்ணெயில் போட்டு பொங்க காய்ச்சி கை பெருக்கும் சூட்டு கிண்ணத்தில் விட்டுக்கொண்டு பாட்டி வரும் வரையில் சமர்த்தாய் வாசல் திண்ணையில் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும் நந்தகுமார் பாட்டி அருகில் வந்ததும் ஓட்டம் பிடிக்க பின்னாலேயே பாட்டிக்காரியும் ஓடுவாள். என் கண்ணுல என் தங்க கட்டியில சமத்தா எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டா 4 நாள் தருவேன். வர வெள்ளிக்கிழமை திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிட்டு போவேன். சாய்பு கடையில் குச்சி ஐஸ் வாங்கி தருவேன் என்று தப்பாமல் ஏதாவது வாக்குறுதிகளை வாங்கி கொண்ட பின்னரே அன்றைய எண்ணெய் குளியல் நடத்த முடியும். அருமை பேரனை சட்டென்று மனையில் உட்கார வைத்தால் மனையின் சில்லிப்பு அவனை பாதிக்கக்கூடும் என்கிற பயத்தில் முதலில் சொம்பு வெந்நீரை மனைமேல் ஊற்றி அதை சூடாக்கின பின்னரே பாட்டி நந்தகுமாரை உட்கார வைப்பாள். நந்தகுமார் வளர்ந்தது அத்தனை செல்லத்துடன் கரிசனத்துடன். அவனுக்கு 7 வயசான போது 4 நாள் அடித்த ஜுரத்தில் அகிலாண்டம் அகாலமாய் போய் சேர்ந்த பிறகும் அருமையிலோ விசேஷ கவனிப்பிலோ அவனை பெற்றவர்கள் ஒரு குறையும் வைக்கவில்லைதான். சொத்து பத்து என்று பிரமாதமாய் எதுவும் இல்லாவிட்டாலும் இருந்ததில் ஒற்றை பிள்ளையை சீராட்டி வளர்ப்பது அவர்களுக்கு ஒன்றும் சிரமமாக இருக்கவில்லை. திருச்சியை அடுத்த ஜீயபுரம் துரைசாமியின் சொந்த ஊர். தலைமுறையாய் விவசாயம் பண்ணி கொண்டு அவருடைய மூதாதையர்கள் வாழ்ந்த ஊர். துரைசாமியின் அப்பா 2 பொண்டாட்டிக்காரர்.
இளையவளுக்கு பிறந்தது 7. அப்பாவின் மறைவுக்கு பிறகு நிலம் 8ஆக பிரிக்கப்பட்டு ஆளாளுக்கு இத்தனை என்று கிடைத்தபோது துரைசாமியின் பங்காக வந்தது 4 ஏக்கரா மட்டுமே. என்னதான் பொன் விளையும் பூமியாக இருந்தாலும் காலம் இருக்கும் இருப்பில் 4 ஏக்கரா பூமி எந்த அளவுக்கு ஒப்பேத்தும் என்கிற முன் யோசனையுடன் BA படித்திருந்த படிப்பை வீணாக்காமல் சின்ன வயசிலேயே உள்ளூர் பள்ளியில் துரைசாமி வேலைக்கு சேர்ந்ததில் இன்றைக்கு 8வது வகுப்புக்கு அவர்தான் பாத்தியார். சில 100 ரூபாய்களை சம்பளமாக பெற்றுக்கொண்டு இத்தனை வருஷத்தில் அவர் கரையேற்றிவிட்ட மாணவர்களின் எண்ணிக்கை ஏராளம். நிலத்தில் விளைவதில் வருஷாந்தரத்துக்கு சாப்பாட்டு நெல் போக பாக்கியை விற்று உப்பு பிளி இதர சாமான்கள் வாங்கி அடுக்கிவிட்டு வாத்தியார் தொழில் தரும் சம்பள பணத்தை கொண்டு அன்றாட செலவுகளை சரி கட்டி விடுவதில் கடன் இல்லாமல் விரலுக்கு தக்க வீக்கமாய் வாழ முடிந்தது. வாத்தியார் பிள்ளை மக்காகத்தான் இருக்கும் என்பது ஊர்வாக்கு. ஆனால் நந்தகுமார் இதை பொய்த்து விட்டான். 1வது வகுப்பில் சேர்ந்த நாளிலிருந்து அவன்தான் கிளாஸில் முதல். புத்திசாலித்தனம் என்றால் அப்படி ஒரு புத்திசாலித்தனம். அசல் கற்பூர மூளை. பக்கென்று சொன்னதை பிடித்து கொள்ளும் எமகாதக தன்மை. 8-9 வயசு வரைக்கும் அப்பா மாதிரி குணசேகரன் டீச்சர் மாதிரி தானும் பெரியவனானதும் பள்ளிக்கூட வாத்தியாராக வர வேண்டும் என்பதே நந்தகுமாரின் ஆசையாக இருந்தது. இந்த விருப்பம் அவனுள் முளைவிட குணசேகரன் டீச்சர் தான் காரணம் என்றே சொல்லலாம். 3வது வகுப்பில் நந்தகுமார் இருந்தபோது அவனுடைய வகுப்பு வாத்தியாராக புதுசாய் குணசேகரன் வாத்தியார். முதல் நாள் அன்று ஒவ்வொரு பையனாய் கிட்டத்தில் அழைத்து புன்சிரிப்புடன் அறிமுகம் செய்து கொண்டு ஆளுக்கு ஒரு ஆரஞ்சு சூளை மிட்டாயை தந்தவர் பாடம் கிடம் என்று எதையும் எடுக்காமல் சிரிக்க சிரிக்க கதைதான் சொன்னார். ஒரே ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்ததாம். ஒரு நாள் அந்த பள்ளிக்கு இன்ஸ்பெக்டர் வந்தாராம். 3வது வகுப்பில் நுழைந்து ஒரு பையனிடம் ஜனகரின் வில்லை உடைத்தது யார் என்று கேட்டாராம். பையன் விழித்தானாம். அடுத்தவனை கேட்டாராம். அவனும் திருதிருவென்று விழித்தானாம். கடைசியில் மொத்த வகுப்பே பதில் தெரியவில்லையாம். கோபம் கொண்ட இன்ஸ்பெக்டர் வாத்தியாரிடம், என்ன சார் இது, ஜனகர் வில்லை உடைத்தது யார் என்றால் தெரியவில்லையே என்று அதட்ட, அவர் பயத்துடன், சத்தியமா எனக்கு தெரிந்த இந்த வகுப்பு மாணவர்களில் யாரும் அதை செய்யவில்லை சார். இவங்க எல்லாரும் சாது நல்லவங்க என தாளமாட்டாமல் இன்ஸ்பெக்டர் தலைமை ஆசிரியர் அறைக்கு ஓடினாராம். என்ன பள்ளிக்கூடம் நடத்துகிறீர்கள்? ஜனகர் வில்லை உடைத்தது யார் என்று மாணவர்களுக்கு தெரியவில்லை, உங்கள் ஆசிரியருக்கும் தெரியவில்லையே என்று கத்த ஹெட்மாஸ்டர் தலையை சொரிந்தாராம். மன்னிக்கணும், ஏதோ தவறு நடந்து போச்சு, யார் உடைத்தார்கள் என்று கண்டுபிடித்து உடனே தண்டனை கொடுக்கிறேன், தயவு பண்ணி பொறுத்து கொள்ளுங்கள் என்று தயங்கி பதில் கூறியதும் இன்ஸ்பெக்டர் அங்கேயே மயங்கி விழுந்தாராம். குணசேகரன் வாத்தியார் முகபாவங்களுடன் கதையை கூற அத்தனை மாணவ மாணவிகளும் வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க, அந்த நிமிஷம்தான் தானும் பெரியவனானதும் வாத்தியார் வேலைக்கு வந்து பையன்களை இப்படி குணசேகரன் வாத்தியார் கவருவது போல் ஈர்க்க வேண்டும் என்கிற ஆசை நந்தகுமாரினுள் துளிர்த்தது. அத்தியாயம் 4. அடுத்து வந்த வருஷங்களில் நந்தகுமாருக்கு சதா குணசேகரன் வாத்தியார் ஸ்மரணைதான். 3வது வகுப்பை விட்டு 4-5க்கு சென்று விட்ட பிறகும் காலையில் 10 நிமிஷம் முன்னால் கிளம்பி அவர் வீட்டுக்கு சென்று மகா பெருமையுடன் அவருடைய பையை தூக்கி வருவான். மாலையும் டீச்சர்கள் அரை வாசலில் காத்து நின்று மறுபடியும் அவர் பையை சுமந்து வீடு வரை சென்று தந்துவிட்டு திரும்புவான். அப்போதெல்லாம் சக மாணவர்களுடன் அவன் விளையாட உட்கார்ந்தால் கிளாஸ் ரூம் விளையாட்டுத்தான் விளையாடுவான். அவன்தான் டீச்சர். கையில் பிரம்பு வைத்து கொண்டு மேஜையை தட்டி சைலண்ட் கணக்கு போடுவதை கவனிக்காம லாஸ்ட் பெஞ்சில் என்ன பேச்சு என்று அதட்டினால் நிஜ வாத்தியார் கிட்டார். அத்தனை இயல்பா இருக்கும். பையன் நன்றாக படிக்கிறான், படு புத்திசாலி, அதனால் நம்மை போல் அல்லாமல் பெரிய படிப்பாய் படிக்க வைத்து IAS ஆபீசராக அவனை ஆக்க வேண்டும் என்பது துரைசாமியின் ஆசை என்பதால் இந்த மாதிரி அவன் கையில் பிரம்பு வைத்து கொண்டும் புத்தகத்தை எடுங்க படிங்க என்று மற்றவர்களை அதட்டும் போதும் கண்கள் குடைகளாய் விரிய, அப்பா, நான் உங்க மாதிரி குணசேகரன் டீச்சர் மாதிரி வாத்தியாரத்தான் வரப்போகிறேன் என்னும்போது என்னடா என்று பரிதவிப்பார். வாத்தியார் வேலை எதுக்கு கண்ணா, நீ ஆபீசரா வரணும்டா ராஜா என்று கூறிய போதெல்லாம் குணசேகரன் டீச்சரை மட்டம் தட்டிவிட்ட உணர்வில் மகன் அலம் முற்படுவதே நடக்க சரி போ என்று மனசை தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நந்தகுமாரின் 9வது வயசுல
அவரே சற்றும் எதிர்பார்க்காத தினசில் பிள்ளையினுள் ஒரு ராத்திரியில் அந்த சலனம் புகுந்து கொண்டது. மாற்றத்துக்கு காரணம் டாக்டர் அன்புமணி. அன்று பொழுது விடுந்ததிலிருந்தே 4 மாசமாய் காலியாய் கிடந்த எதிர் வீடு ஜன நடுமாட்டத்தோடு தடபுடல் பட்டத்தை நந்தகுமார் கவனிக்கவே செய்தான். டெலிபோனில் வந்து இறங்கின பட்டணத்து வீடுகளில் காணப்படும் சோபா செட், கண்ணாடி கொண்ட அலங்கார ட்ரெஸ்ஸிங் டேபிள், சாப்பாட்டு மேஜை வகையறாக்கள், வெள்ளை ஷர்ட்டும் பேண்டுமாய் கவர்ச்சியாய் சிரித்தபடி மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த டாக்டர் அன்புமணி சாயங்காலம் இவன் பள்ளி முடிந்து திரும்பிய போது செட்டிலாகி டாக்டர் அன்புமணி என்கிற பலகை சுவரில் மாட்டப்பட்டு முதல் பேஷண்டை பரிசோதிக்க கூட அன்புமணி தயாராக இருந்தார். அன்றைக்குத்தான் உண்ண முடியாமல் நிம்மதியாய் உறங்க முடியாமல் ஏதோ ஒரு அவஸ்தை நந்தகுமாருக்கு எட்டி பார்த்தது. அப்பா குணசேகரன் டீச்சர் மாதிரி தட்டு சுற்று வேட்டியில் பட்டிக்காட்டு பழக்க வழக்கங்களுமாய் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? டாக்டர் படிப்பு படித்தால் வசதியாக நாகரிகமாக வாழ்வது சாத்தியமோ? டாக்டரின் வெள்ளைச்சீருடை, கழுத்திலே தொங்கிய ஸ்டெத், சரளமான ஆங்கில பேச்சு, புழுதி பறக்க ஏறி பயணித்த மோட்டார் சைக்கிள் இவைகளால் கவரப்பட்டு மாசம் 1 போவதற்குள் நான் வாத்தியாராக போறதில்லை, டாக்டராக ஆகப் போகிறேன். வெள்ளை ட்ரெஸ், ஷூவோட டக் டக்குன்னு நடந்து வந்து நாக்கை நீட்டு பெருசா மூச்சு விடுன்னு பேஷண்ட்ஸை பார்க்க போறேன் என்று இத்தனை வருஷத்து ஆசையை காற்றில் பறக்க விட்டுட்டு நந்தகுமார் பேச முற்பட்ட போது அவனை பெற்றவர்கள் எதை பற்றியும் சிந்திக்க தெரியாமல், அப்பாடா எப்படியோ இந்த மட்டுக்கு மனம் மாறினானே என்று அகமகிழ்ந்துதான் போனார்கள். டாக்டர் ஆக வேண்டும் என்கிற ஆசை வந்த பிறகு குணசேகரன் வாத்தியாரை மெல்ல மெல்ல மறந்ததோடு யாராவது தப்பித்தவறி நீ பெரியவனானதும் வாத்தியாராகத்தானே வரப்போகிறாய் என்று கேட்டால் என்னமோ கேட்கக்கூடாதே கேட்டுவிட்ட தினசில் கண்களை உருட்டி நந்தகுமார் முறைப்பான். வாத்தியாராகவா? நானா? அதுக்கு வேற ஆளை பாரு. நான் எம்பிபிஎஸ் படித்து டாக்டராக போகிறேன். டாக்டர் நந்தகுமார் எம்பிபிஎஸ். வீட்டு வாசலில் போர்டு தொங்கும். உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் வா, ஃப்ரீயாக வைத்தியம் பார்க்கிறேன் என்பான். போன மாதம் வரைக்கும் பேசிய பேச்சுகள் ஒன்று கூட நினைவில் இல்லாத மாதிரி. அதுவும் அந்த வருஷம் லீவுக்கு சென்னைக்கு சென்று சித்தப்பாவின் வீட்டில் தங்கிய போது பக்கத்திலேயே ஒரு நர்சிங் ஹோம் இருக்க டாக்டர்களை பற்றி பல விஷயங்களை புதுசாக நந்தகுமார் கற்றுக்கொண்டான். டாக்டர்களை பொதுவாக ஜுரம் அது இது என்று பார்க்கும் ஜெனரல் பிசிஷியன் ஒரு பிரிவு, அறுவை சிகிச்சை செய்யும் சர்ஜன் ஒரு பிரிவு என்றால் தொண்டை, காது, முக்கு இத்தியாதிகளை கவனிக்கும் ஸ்பெஷலிஸ்ட் நிபுணர்களும் இருக்கிறார்கள் என்பதும் தெரியவர தான் எந்த பிரிவை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்று கூட யோசிக்க முற்பட்டான். பக்கத்து பாலிகிளினிக்கில் வந்த போகும் டாக்டர்களில் தொண்டையில் டான்சில்ஸ் ஆபரேஷன் செய்யும் டாக்டர் மோகன்தாஸ் மட்டும் ஒரு நாளைக்கு 4 to 6 ஆபரேஷன்கள் வரை செய்கிறார். ஆபரேஷன் ஒன்றுக்கு செலவு போக 300 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்கிற விவரமெல்லாம் பெரியவர்கள் பேச்சிலிருந்து புரிந்து கொண்ட பிறகு தானும் இஎன்டி சர்ஜனாக வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தான். லீவு முடிந்து ஊருக்கு திரும்பினதும் முதல் வேலையாய் அம்மாவிடம் ஒரு நாளைக்கு அந்த டாக்டர் மோகன்தாஸ் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார்மா, அப்படின்னா மாதத்துக்கு 30,000. நான் பெரியவனானதும் இஎன்டி ஸ்பெஷலிஸ்டாக தான் வரப்போகிறேன். தினமும் 1000 ரூபாய் சம்பாதிப்பேன். கார்த்தாலே வெள்ளை ஷூட் பேண்ட், நர்சிங் ஹோமில் வருவேன். சாயங்காலம் பச்சை கலர் அம்பாசிடரில் உனக்கு பட்டையாக ஜரிகை போட்ட பட்டுப்புடவை வாங்குவேன். அப்பாவுக்கு ஸ்டெயிலாக எதிர் வீட்டு டாக்டர் மாதிரி வெள்ளை நிறத்தில் பேண்ட் ஷர்ட். என்னமோ என்ற முகம் கனவின் ஒளியில் பிரகாசிக்க பேசிய மகனை பார்த்து நாகமணி, ஆகா என் பிள்ளைக்கு இருக்கும் புத்திசாலித்தனத்தை பாரேன் என்று பூரித்து போனாள். அன்றிரவு மறக்காமல் கணவனிடம் அதை கூறி, பாருங்க நம்ம மகன் ஓஹோன்னு வரப்போறான், பார்த்துக்கிட்டே இருங்க என்று சொல்லும் துரைசாமியும் வாயெல்லாம் பல்லாக, 10 வயசு பிள்ளைக்கு இருக்கும் ஆர்வத்தை பாரேன். விடுமுறைக்கு போனோமா, அங்கு பீச்சு ஷூன்னு சுற்றி பார்த்தோமா, திரும்பி வந்தோமான்னு மற்ற குழந்தைங்க போல வராம அடுத்த கட்டடத்தில் நடக்கிற பாலிகிளினிக்கை உன்னிப்பாக பார்த்து என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கான் என்று தன் பங்குக்கு சந்தோஷிக்கவே செய்தார். இதன் நடுவே ஒரு சில மாசங்களுக்கு கிரிக்கெட் பைத்தியம் நந்தகுமாருக்கு நன்றாகவே பிடித்து கொண்டது. தெரு பையன்களுடன் விளையாட்டாக ஆடத் தொடங்கின போது கூட நின்றிருந்த ஓரிரு பெரியவர்கள், அட இந்த நந்து பயல் பிரமாத போலராக வருவான் போலிருக்கிறதே
என்னமாய் பந்து சுழல்கிறது என்று அவன் காதுபட பாராட்டிய பிறகு இந்தியாவின் டீமில் இடம்பெற வேண்டும், பிரசித்தி பெற்ற ஸ்பின்னராக வர வேண்டும் என்கிற ஆசை நந்தகுமாருக்குள் தகதகக்க ஆரம்பித்தது. சாப்பிடும், தூங்கும், பள்ளி செல்லும் நேரம் தவிர பாக்கி பொழுதே அவன் பந்து எறிந்து பிராக்டிஸ் பண்ணுவான். அதில் செலவிட ஆரம்பிக்க துரைசாமியினுள் இவன் படிப்பை மறந்துவிட்டு கிரிக்கெட் விளையாட்டில் லயித்து விடுவானோ என்கிற சந்தேகம் படர்ந்தது. அதற்கு ஏற்றாற்போல் அந்த அரையாண்டு பரீட்சையில் வழக்கமாக முதலாவது ரேங்கில் இருப்பன் 4வதுக்கு நழுவியதும் அவர் விசாரம் அதிகமாயிற்று. பிள்ளையை கிட்டத்தில் அழைத்து அதட்டி பழக்கமில்லாத காரணத்தால் கெஞ்சலாக, என்னப்பா நந்து, டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டத மூட்டை கட்டி வச்சிட்டியா? எப்ப பாரு பந்தும் கையுமா இருக்கிறதால படிப்பை கோட்டை விட்டுட போற ராஜா என்று கூற நந்தகுமார் கையை தட்டி கொண்டு சிரித்தான். எத்தனையோ டாக்டர்ஸ் பிரபலமா இருக்காங்க தான், ஆனாலும் ஒரு வெங்கட்ராகவன், சந்திரசேகர், பிரசன்னாவுக்கு இருக்கிற புகழ் அலாதிதாம்மா. இந்தியாவோட பெஸ்ட் ஸ்பின்னரா நான் வந்தா உங்களுக்கும் பெருமை இல்லையா? ஒரே பிள்ளை, அருமை பெருமையாய் வளர்க்கும் பிள்ளை, அதற்கு மேல் அவனை அதட்டி கேட்க மனசில்லாமல், சரி எப்படியாவது பேர் புகழுடன் மகன் வாழ்ந்தால் போதும் என்கிற எண்ணத்தில் துரைசாமி தன்னை தேற்றிக்கொள்ள முயற்சித்தார். ஆனால் மாநில அளவில் தேர்வு செய்யப்படவென மாவட்ட ரீதியில் சென்னைக்கு நந்தகுமார் அனுப்பப்பட்ட போது அங்கு இவனையும் விட சிறப்பாக பந்து வீசும் வேக சூழல் வீச்சாளர்கள் மத்தியில் இவனது திறமை எடுபடாதது போக ஸ்டேட் டீமில் இடம் கிடைக்காமல் ஊர் திரும்பிய பிறகு நந்தகுமாரை பொறுத்தவரை கிரிக்கெட் என்பது சீச்சி, இந்த பழம் புளிக்கும் கதையானது. பிடி மாஸ்டர் சொன்னார் என்றதுக்காக செலெக்ஷன் போட்டிக்கு போனேனே ஒழிய எனக்கு அடி மனசுல அவ்வளவா விருப்பமே இல்லை. என்ன இருந்தாலும் டாக்டர் தொழில் போல வருமா? ஒரு உசுரை காப்பாத்துறப்போ அதன் வேதனையை குறைக்கிறப்போ உண்டாகிற நிறைவு அலாதிதான். சும்மா கிரிக்கெட்டையும் ஹாபியா வச்சுக்கலாமேன்னு நினைச்சுதான் போறேன். தொழிலா ஏத்துக்க நம்மால ஆகாதுப்பா. ஊர் உலகம் புகழ 10 வருஷம் லைம் லைட்ல இருக்கலாம், அப்புறம் செலக்ட் ஆயிருந்தா கூட நான் ஒத்துக்கிட்டு இருப்பேனான்னு சந்தேகம்தான். படிப்புக்கு கேடு வந்துடக்கூடாது பாருங்க. பார்த்தவர்களிடமெல்லாம் புருவம் முடிச்சு போட்டுக்கொள்ள தீவிரமாய் டயலாக் பேசியதோடு நிற்காமல் மறுபடி படிப்பில் பழைய தீவிரத்தை நந்தகுமார் காட்ட அந்த வருஷ இறுதி பரீட்சையில் அவன்தான் மீண்டும் முதல். 10வதை முடித்து SSLCயில் காலடி வைக்கையில் டாக்டர் தொழில் என்றால் இரவு இல்லை பகல் இல்லை என்று உழைக்க வேண்டி வரும். நமக்கென்று வாழ்க்கை இல்லாமல் பொண்டாட்டி குழந்தைகள் என்று ஜாலியாக எப்போதும் இருக்க முடியாமல் அடுத்தவருக்கென்றே வாழ வேண்டி வரும் என்பது போன்ற கருத்துக்களை திருச்சிக்கு சென்றிருந்த போது சில புது நண்பர்கள் காரசாரமாக புத்தியில் படுகிற மாதிரி விவாதித்ததை கேட்ட பிறகு மருத்துவம் வேண்டாமோ, அதைவிட என்ஜினியரிங் உயர்ந்ததோ என்கிற எண்ணம் தோன்றியது. அந்த விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்புவதற்குள் கால நேரமின்றி ஊர்க்காக உழைக்கும் மருத்துவம் பயின்றால் குடும்பம், மனைவி, குழந்தை என்று நேரத்தை செலவிட முடியாது. நினைத்த போது விடுமுறை எடுத்து இங்கு அங்கு செல்வது கூட சாத்தியமாகாது. பணம் சம்பாதித்தால் ஆயிற்றா, அதை அனுபவிக்க விடாமல் கையை கட்டி போடும் தொழில் தேவைதானா என்கிற அபிப்பிராயம் அழுத்தந்திருத்தமாக உருவாகிவிட திடீர் ஞானோதயம் பெற்றவனாய் பயாலஜி பாடத்தில் அதனால் வரை காட்டிய ஆர்வத்தை குறைத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸில் காட்டத் துவங்கினான். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூர்மையான புத்தி அளவுக்கு மீறி இருந்ததில் அந்த ஒரே வருஷத்தில் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு தேவையான பாடங்களில் தேர்ச்சி பெற்று வகுப்பில் முதல் ஸ்தானத்தை விடாமல் தக்க வைத்து கொண்டதோடு அல்லாமல் உடும்பு பிடியாய் முயன்று திருச்சி ரீஜனல் என்ஜினியரிங் கல்லூரியில் இடம் வாங்குவதும் நந்தகுமாருக்கு சாத்தியமாயிற்று. அத்தியாயம் 5. ரீஜனல் என்ஜினியரிங் கல்லூரியில் முதல் வருஷம் படித்து கொண்டிருந்த போது நந்தகுமாருக்கு மகாதேவனின் பழக்கம் உண்டாயிற்று. பரம்பரையாய் இரத்தத்தோடு சங்கீதமும் கலந்து ஓடும் குடும்பம் மகாதேவனுடையது. தாத்தா மைசூர் மகாராஜாவின் சமஸ்தானத்தில் ஆஸ்தான வித்வானாக இருந்தவர். அப்பா இன்றைய முன்னணி வயலின் வித்வான்களில் ஒருவர். விடுமுறைக்கு போகும்போதெல்லாம் அப்பாவோடு சேர்ந்து கச்சேரி பண்ணும் அளவுக்கு மகாதேவனும் வயலின் வாசிப்பில் பாண்டித்தியம் உள்ளவன் என்றால் இசை ஞானத்துக்கு கேட்க வேண்டுமா? இவன் ஹாஸ்டலில் நந்தகுமாருக்கு ரூம்மேட்டாக வந்த பிறகு இது நாள் வரை இல்லாத விதமாய் நந்தகுமாருக்கு இசையில் ஈடுபாடு உண்டாக தொடங்கியது. மாலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து மகாதேவன் சாதகம் பண்ணியது துவக்கத்தில் நாராசமாக இருந்தாலும் எண்ணி 4 நாட்கள்
செல்வதற்குள் மோகனமும் ஹம்சத்வானியும் நெஞ்சுக்குள் சென்று என்னமோ பண்ண தானும் அந்த விடிகாலை வேளையில் எழுந்து உட்கார்ந்து கேட்க முற்பட்டான். ரீ ரீ ப க க கமரிச நிரி சரி என்கிற கானடா வர்ணத்தை துவக்கி முதல் 2-3 காலங்களில் இளைய வாசித்த அந்த காலை நேரங்களில் சன்னமாய் எழுந்து அறை முழுவதும் பரவிய நாதம் காது வழியாக மூளையை அடைந்து நரம்பு மண்டலம் மூலமாக முழு உடம்பில் வியாபித்து ஹிருதயத்தை தொட்டபோது இன்ன காரணம் என்று விளக்கத் தெரியாமல் மனசு ஹா ஹா என்று அலைபாய முற்பட்டது நிஜம். இவன் எழுந்து கர்ம சிறுத்தையாய் உடன் உட்கார்ந்து தன் வாசிப்பை ரசிக்க ஆரம்பித்தது புரிந்த பிறகு வயலின் வாசித்து கொண்டே சின்ன குரலில் பாடல்களை பாடும் வழக்கம் கொண்ட மகாதேவன் வாசித்து முடித்த கையோடு தியாகராஜனின் நிதிசால சுகமாவையும் தீட்சிதரின் அகலாண்டேஸ்வரியும் அர்த்தத்தோடு நண்பனுக்கு விளக்குவான். தியாக பிரம்ம மாதிரி ஒரு மனுஷன் இந்த காலத்துல பார்க்கறது அபூர்வம் நந்து. பக்தின்னா ராமன் போல அவர் வச்சிருக்கிறது பக்தி. சரோபோஜி ராஜா ஆள் அனுப்பி கூப்பிடுறார், என் சபையில வந்து பாடு, வேண பொண்ணும் பொருளும் தரேன்னு சொல்லி. ஆனா தியாக பிரம்மம் என்ன பண்ணார் தெரியுமா? பணத்தால சந்தோஷப்படுறவன் நான் இல்லை. ராமனை பாடுறப்போ எனக்கு கிடைக்கிற இன்பம் போதும். அகண்டு விருந்த கங்கையில குளிக்கிற சுகம் கிட்டுறப்போ கிணத்துல குளிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பாடி ராஜசபைக்கு வர மறுத்துட்டார் என்பான் கண்களில் மரியாதை வெளிச்சம் போட. பக்தி தியாகராஜர்னா கம்பீரத்துக்கு தீட்சிதர். திருவானைக்காவல் கோவில்ல இருக்கிற அகிலாண்டேஸ்வரியை வர்ணிச்சு துவிஜாவந்தி ராகத்துல பாடுறார் பாரு. ஆஹா ஆஹா நந்து, அந்த வர்ணனை சாட்சாத் அம்மாளை கண் முன்னாலேயே கம்பீரமா உருவாக்கி நிக்க வச்சிடும். மனசுருகி பாடிப்பாரு, உனக்கே நான் என்ன சொல்றேன்னு புரிய வரும். கீழே சஞ்சாரம் பண்ணிண்டு படிப்படியா மேலே போய் நந்தி மத்தல சஜ்ஜா வாத்தியதால தீதுன்னு பஞ்சமத்தை தொட்டுட்டு வரப்போ சத்தியமா சொல்றேன், ஒவ்வொரு தரமும் அதை பாடுறப்போ உடம்பு சிலிர்த்து தாம்பா போறது. ஓ, அவர் ஹன்ரி ஹவ் ப்ரொடியூஸ் கிரேட் மேன் என்பான் குரல் செம்பி கண்கள் பணித்து போக. இப்படி பாட்டும் பேச்சும் ஒன்றாக சேர்ந்து மயக்க முற்பட்டதில் ஒரு சில மாசங்கள் போவதற்குள் சங்கீதத்தில் தனக்கு ஏக பிடிமானம் உள்ளதாக உணர்ந்து மகாதேவனின் அறிவுரைப்படி செகண்ட் மிருதங்கம் ஒன்றை விலக்கி வாங்கி வாரத்துக்கு 2 நாட்கள் திருச்சி டவுனுக்கு போய் சுந்தரேச சர்மா என்பவரிடம் நத்தின்தினா என்று தாளம் தட்டி பழக ஆரம்பித்தான். அந்த வருஷம் திருவியாறு தியாகராஜ ஆராதனையின் போது 3 நாட்களும் மகாதேவனுடன் அவன் தந்தையுடனும் நந்தகுமார் திருவியாற்றிலேயே தங்கி காலையில் கர்ம சிறுத்தையால் காவேரியில் குளித்துவிட்டு ஐயாரப்படை தரிசனம் பண்ணி சங்கீத கச்சேரிகள் நடந்தபோது முன்வரிசையில் அமர்ந்து மகாதேவனுக்கு சரியாக தானும் தாளம் போட்டான். 1 வருஷம் பூர்த்தியாவதற்குள் ராகங்களை கண்டுபிடிக்கவும் கடபையாதி சாஸ்திரம் மூலம் மேலகர்த்தா ராகங்களை இனம் கண்டு கொள்ளவும் ஆண் ராகமான தர்பாரை லேசாக குலைத்து பெண்மையுடன் பாடினால் நாயகி ராகத்தை கொணரலாம் என்பதையும் பார்த்தவர் ஆச்சரியத்துக்கு விதத்தில் கற்றுக்கொண்டான். 2ஆம் வருஷம் டிசம்பர் சீசனின் போது கல்லூரி நாட்களையும் சேர்த்து விடுமுறை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு சென்று தமிழிசை சங்கம், மியூசிக் அகாடமி, கிருஷ்ணகான சபா இசை விழா என்று ஒன்று விடாமல் அத்தனைக்கும் போய் வந்ததோடு காலையில் நடக்கும் டெமான்ஸ்ட்ரேஷன்களையும் அதிதீவிரமாய் நந்தகுமார் பங்கெடுக்க அந்த சங்கீத வெறி அடிவயிற்றில் பயமாக முடிச்சு போட்டதன் காரணமாய் ஊருக்கு வந்த மகனிடம் துரைசாமி மெல்ல பேச்செடுத்தார். 10 நாளுக்கு காலேஜுக்கு போகவே இல்லையா நந்து? 10 நாள் இல்லப்பா, 13 நாளா. துரைசாமி கைவிரல்களை சொடுக்கி கொண்டு லேசாக செருமினார். வந்து இப்படி அட்டண்டன்ஸ் இல்லாம போனா நாளைக்கு நீ கஷ்டப்படுவியோன்னு அவர் முடிக்கும் முன் சின்ன சிரிப்புடன் நந்தகுமார் தலையை ஆட்டி ஆட்சேபிப்பான். ஒரு கஷ்டமும் இல்லப்பா, கிளாஸ்ட நாங்கள் 4-5 பேர் தான் மாற்றி முதல் 5 ரேங்குக்குள்ள வருவோம். அதனால் எங்களை பார்த்து விரல் நீட்ட யாருக்கும் துணிவு கிடையாது. அதில் நந்து, இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளை சங்கீதத்தில் இத்தனை நேரத்தை எதுக்காக செலவழிக்கணும்னு அவர் நிறுத்திய இடத்திலிருந்து மறுபடி நந்தகுமாரை எடுத்து கொடுக்க துரைசாமியின் சங்கடம் அதிகமானது. ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை, கண்டித்து பழக்கம் இல்லை என்பதோடு அப்படி கண்டிக்க கூட இது நாள் வரை இடம் கொடாமல் வகுப்பில் முதலாவதாக வந்த பிள்ளை அவனிடம் என்னவென்று சொல்வது? அவனுக்கு தெரியாத மாதிரி புதுசா எதை கூறுவது? சொல்ல வந்ததை முழுசா சொன்னாதானப்பா அது புரியும்.
இல்லை வந்து உன் லெக்சரர் அன்பரசனை எதேச்சியாக பார்த்தப்போ சங்கீதம் அது இதுன்னு ரொம்ப கவனத்தை சிதறவிட்டா நாளைக்கு படிப்பில் சிரத்தை குறைஞ்சிடுமேன்னு கவலைப்பட்டார். அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நந்தகுமார் எழுந்து அப்பாவின் எதிரில் வந்து நின்றான். நிதானமாய் பேசினான். தியாகராஜன் இந்தியாவிலேயே தலை சிறந்த ஆர்கிடெக்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்பா? அவர் வேலை பண்ணுறப்ப கூட பின்னாடி கர்நாடக சங்கீதம் மெல்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். சங்கீதத்தை கேட்டுக்கிட்டே வேலை பண்ணுறப்போ என்னால் இன்னும் சிறப்பாக சிந்திக்க முடியுதுன்னு அவர் அடிக்கடி சொல்வார். நாராயணன் தெரியுமா? இன்ஜினியரிங் கார்பரேஷனோட சேர்மன். இவர் மகாதேவன் அப்பாவோட ஸ்டூடெண்ட். இன்றைக்கும் சனி ஞாயிறு ஊரில் இருந்தாருன்னா வயலின் பெட்டியை தூக்கிக்கிட்டு காலங்காத்தால் வீட்டுக்கு வந்துடுவார். சரவணன் மெட்ராஸில் இருக்கிற நம்பர் 1 இன்ஜினியர். கார் ஓட்டுறப்ப கூட பாடிக்கிட்டே அல்லது பாட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். நானே பார்த்துருக்கேன். எதுக்கு இத்தனை பேர்களே உதாரணமாக சொல்கிறேன்னு நீங்கள் பயப்படுறதுல அர்த்தம் இல்லைன்னு புரிய வைக்கத்தான். என் லெக்சரர் அன்பரசன் நல்லவர். பாடம் சொல்லி தரதில் எக்ஸ்பர்ட். ஆனால் அதுக்காக அவர் சொல்கிறத எல்லாத்தையும் நான் அப்படியே ஏற்றுனுங்கிறது அவசியம் இல்லை. ரிலாக்ஸ்பா. அடுத்த முறை யாராச்சும் இப்படி வேண்டாத கவலையோட உங்ககிட்ட வந்து பேசினா என் மகனை பற்றி எனக்கு தெரியும், தயவு பண்ணி நீங்கள் வீணாக ஒரி பண்ணிக்காதீங்கன்னு பக்குவமாக சொல்லிடுங்க. அப்புறம் நீங்களும் அதை மறந்துடுங்க. என்ன நறுக்கு தெரித்த மாதிரி பேசிவிட்டு நந்தகுமார் நகர அது சம்பந்தமாய் அவ்வப்போது கவலை எழுந்தாலும் அதை நிச்சயமாய் வாய் திறந்து பேசி பிள்ளையிடம் துரைசாமி தெரிவித்தது இல்லைதான். இந்த விஷயத்தில் பயம் எழுந்தாலும் கூடவே மகாதேவன் சிநேகிதத்தின் காரணமாய் சங்கீத ரசனையோடு தெய்வ பக்தியும் நந்தகுமாரிடத்தில் சரசரவென வளர்ந்தது. துரைசாமி நாகமணிக்கு நிறைய சந்தோஷத்தை தரவே செய்தது. முன்பெல்லாம் அகிலேண்டேஸ்வரியை தரிசனம் பண்ண வரலாம் வாடா என்றால், போமா எனக்கு வேற வேலை இருக்கு என்பான். உனக்கு சின்ன வயசில் முதுகு பூரா பாலுண்ணி வந்தப்போ பெரியம்மா சொன்னாங்கன்னு வைத்தீஸ்வரனுக்கு உப்பு மிளகும் வாங்கி போடுறேன். கோயில் குளத்தில் வெள்ளம் கரைக்கிறேன். அந்த வெள்ளம் மாதிரி பாலுண்ணி கரைட்டுன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். கடவுள் கிருபையில் வந்த சூட தெரியாமல் பாலுண்ணி மறைஞ்சிடுச்சு. இந்த ட்ரிப்பு லீவு சமயத்தில் அது ஒரு நடை காலை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் சாயங்காலம் திரும்பிடுவோம் என்று அம்மா கெஞ்சும் போதெல்லாம் என்னை கேட்டுட்டா வேண்டிக்கிட்டீங்க, அடுத்த லீவுக்கு பார்க்கலாம் என்று தட்டி கழித்து விடுவான். அப்படிப்பட்டவன் நவராத்திரி 9 நாளும் கர்ம சிரத்தையால் நண்பனுடன் அகிலாண்டேஸ்வரி தரிசனத்துக்கும் சனிக்கிழமையில் முடிந்தபோது ஸ்ரீரங்கத்துக்கு சென்று பெருமாளை சேவித்தும் வருகிறான் என்றால் அது குறித்து மகிழாமல் வேறு என்ன செய்வது? அது மட்டுமில்ல, காலையில் குளித்த பிறகு திருநீறு பூசுகிறான். சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு ஸ்லோகத்தை முணுமுணுவென்று சொல்கிறான். தவிர தானாகவே ஒரு ஞாயிறன்று வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனையை செலுத்திவிட்டு வந்து அம்மாவிடம் பிரசாதத்தை நீட்டி, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ திருப்தி தானா என்று கேட்டபோது வாஸ்தவமாக நாகமணிக்கு கண்களில் நீர் பூக்கள் மொட்டு கட்டி கொண்டன. ஆனால் சின்ன வயசு முதற்கொண்டே பார்த்து பழகிய பிள்ளையிடம் உண்டான இந்த மாற்றங்கள் எல்லாம் சாஸ்வதம் என்று நம்பினார்களே, அங்கேதான் துரைசாமியும் நாகமணியும் ஒட்டுமொத்தமாய் தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள். 3ஆம் வருஷ துவக்கத்தில் நினைத்த நினைப்பில் மகாதேவனின் தந்தை கச்சேரி பண்ணி கொண்டிருக்கும் போதே மாசி ஹார்ட் அட்டாக்கில் போச்சேர வீட்டுக்கு மூத்த பிள்ளையான காரணத்தால் திருச்சியில் படிப்பை தொடர முடியாமல் யாரையோ எப்படியோ பிடித்து சிபாரிசு வாங்கி சென்னை இன்ஜினியரிங் கல்லூரிக்கு மாற்றல் வாங்கி கொண்ட மகாதேவன் ஒரு நல்ல நாளில் திருச்சியிடமும் நந்தகுமாரிடமும் விடைபெற்று கொண்டு போக சரியாக அடுத்து வந்த 3 மாதங்களுக்குள் இசையின்பால் உண்டாகியிருந்த பிரேமை சுவிட்சு போட்டு அணைந்த தினசில் சடாரென்று நந்தகுமாரை விட்டு ஓடியே போனது. மகாதேவன் இல்லாமல் விடிகாலையில் தானாக எழுந்திருக்க பிடிக்கவில்லை. மிருதங்கத்தை தட்டி பயிற்சி செய்ய பிடிக்கவில்லை. டிரான்சிஸ்டரை திருப்பி அதில் வந்த சங்கீதத்தை கேட்க மனசில்லாமல் போக சலிப்பு அதிகமாக ஒரு நாளில் மிருதங்கத்தை தனக்கு இத்தனை நாட்கள் பாடம் சொல்லி கொடுத்த சுந்தரேச சர்மாவுக்கு இலவசமாக தந்து அப்புறமா வரேன் சார் என்று கூறி வந்தவன்தான். அந்த அப்புறம் பிறகு வரவே இல்லை. தவிர ஒரு தரம் லெக்சரர் அன்பரசனை தனியாக சந்திக்க நேர்ந்தபோது சின்ன குரலில், நீங்கள் சொன்னது 100க்கு 100 கரெக்டாக இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். படிக்கிற காலத்தில் சினிமா பாட்டு ஸ்போர்ட்ஸ்னு கவனத்தை அலைய விடுறது கூடாது தான்.
தப்புத்தான். இல்லைன்னு சொன்னாலும் அதில் செலவழிக்கிற நேரத்தில் படிப்பில் சிரத்தை குறையிறது உண்மைதான். இனிமே பாருங்க, எந்த விதமான சலனமும் இல்லாமல் பாடத்தை ஒழுங்காக படித்து கிளாஸில் முதலாவதாக வந்து காட்டாட்டி என் பேர் நந்தகுமார் இல்லை சார் என்று உணர்ச்சி ததும்ப கூறின கையோடு சொன்னதையும் செய்தே காட்ட லெக்சரருக்கு பரம திருப்தி. அடுத்த வருஷம் பூராவும் கவனத்தை இப்படி அப்படி நகர்த்தாமல் படிப்பில் தீவிரமாய் இருந்ததாலோ என்னவோ 3வது வருஷம் முடிந்து 4வது வருஷம் துவங்குவதற்கு முன் வந்த விடுமுறையில் போதும் செச்ச என்ன வாழ்க்கை இது என்கிற அலுப்பு நந்தகுமாருக்கு எட்டி பார்க்க முற்பட்டது. அத்தியாயம் 6. திருச்சி கல்லூரி, அதை விட்டால் ஜீயபுரம் வீடு, காவேரி, கோயில், குளம் இவற்றை விட்டால் வேறு உலகமே இல்லையா? சிக்குமாடு சுழல்வதைப் போல் இது என்ன அர்த்தமில்லாத வாழ்க்கை? கீ கொடுத்த கடியார மாதிரி காலையில் 6:45க்கு எழுந்திருத்தல், நாற்றம் பிடித்த பாத்ரூம் காலியாகும் போது குளித்தல், வெந்தும் வேகாத இட்லிகளை விழுங்குதல், அடுக்கடுக்காய் எழும் கொட்டாவிகளை அடக்கி கொண்டு வகுப்பில் உட்காரல், படித்தல், எக்ஸாம் எழுதுதல். 2 நாள் அவகாசம் கிடைத்தால் ஜீயபுரத்துக்கு போய் ஆரிடமும் எதுவும் பேசக்கூட பிடிக்காமல் காவேரியையும் உளுத்து போன உத்தரத்தையும் வெறித்தல். அச்சட், இதுதான் வாழ்க்கையா? இதை வாழ ஒரு மனுஷ பிறவி எதற்கு? அலுப்பும் சலிப்பும் எரிச்சலும் இருப்பு கொள்ளாமையும் ஒன்றாக சேர்ந்து சதா ஆளை விரட்டியதில் அந்த விடுமுறையில் புதுசா எதையாவது செய்யவும், இதுவரை செய்யாத ஊர் எதற்காவது போய் வந்தால் என்ன என்கிற தவிப்பும் மேல திருவெரும்பூரில் தொழிற்சாலை வைத்து நடத்தி கொண்டிருந்த மாசிலாமணியின் முன் போய் நின்றான். படிப்பில் படுசுட்டி என்பதால் மாசிலாமணிக்கு அவனை பிடிக்கும். டிகிரி வாங்கின கையோடு வேலைக்கு யார்கிட்டையும் போய் நிற்காத, இங்கே வந்து நான் பார்த்துக்கிறேன் என்று பாதி நிஜம் பாதி கேலியாய் அவனை கண்டபோதெல்லாம் கூறுவது உண்டுதான். கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்த மாசிலாமணி மூக்கு கண்ணாடியை சுழற்றி வைத்துவிட்டு அவனை வரவேற்றார். யாரு? நந்துவா? வா வா, லீவ் விட்டுருப்பாங்களே, ஊருக்கு போகலையா? நந்தகுமார் இச் என்று சூழ் குட்டினான். என்ன நந்து, டல்லா இருக்க? பின்ன என்ன சார், திருச்சி காவேரி இதுங்களை விட்டா வேற போக்கிடம் இல்லையேன்னு வெறுப்பா இருக்கு. மெட்ராஸில் சித்தப்பா இருக்காருல்ல, போகிறது. பதில் கூறாமல் நந்து மௌனிக்க, மாசிலாமணி அவன் அவஸ்தை என்ன என்று கேட்கும் கரிசனத்துடன் முன்னால் சாய்ந்தார். என்னப்பா, உடம்பு கிடம்பு சரியில்லையா? என்ன சாப்பிட்ற? காஃபி? காலையில் டிஃபன் சாப்பிட்டது தானே? முகமே சோர்வா இருக்கேப்பா. உடம்பு நல்லா இல்லைன்னு பேசாம ஊருக்கு போய் படுக்கிறது தானே? இதற்கும் எதையும் பதிலாக கூற பிடிக்காத மாதிரி வந்து தலையை குனிந்து கொள்ள மாசிலாமணி பையனை அழைத்து காபியும் மசாலா தோசையும் வாங்கி வர சொன்னார். பின்னர் என்ன விஷயம் நந்து? சொன்னாத்தானே புரியும். வாட்ஸ்அப் ப்ராப்ளம் என்றார் மெதுவாக. டேபிள் மேல் இருந்த பேப்பர் வெயிட்டை ஒரு தரம் உருட்டி விட்டு குண்டூசி ஸ்டோண்டில் இருந்த குண்டூசிகளை வெளியில் எடுத்துச் செருகி ஆள்காட்டி விரல் நகத்தால் பேண்டில் இருந்த கரையை சுரண்டிய நந்து நிமிர்ந்து எதிரில் இருந்தவரை ஏறிட்டான். மீண்டும் இச் என்று சூழ் கொட்டினான். அப்புறம் லைஃப் ரொம்ப டல்லாக இருக்கு சார். தூங்குறதும் எழுந்துக்கிறதும் படிக்கிறதும் தானா வாழ்க்கைன்னு அலுப்பா இருக்கு என்றான். மாசிலாமணி சிரித்தார். நீ சொல்றதெல்லாம் காலேஜ் இருக்கிறப்ப தானே? இப்பதான் லீவு விட்டுட்டாங்களே, எங்காவது போய் ஜாலியா இரேன். யார் வேணாங்கிறாங்க? ஜீயபுரத்துக்கும் மெட்ராஸுக்கும் போய் பார்த்த மனுஷங்களையே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு பேசின விஷயங்களே புரட்டி புரட்டி பேசி சிரிக்கணும்ன்ற நினைப்பே பிடிக்கல சார். அப்புறம் சற்றென்று கண்களை விரித்து கொண்டு சற்று நிமிர்ந்தான். கொஞ்ச நாளாவே ஒரு ஆசை சார். மேல்நாட்டில் படிக்கிற பையங்க செய்கிற மாதிரி நாமளும் உபயோகமாக லீவில் கழிச்சு என்னன்னு தோணுது. எங்கேயாவது ட்ரைனிங் எடுத்துக்க முடிஞ்சா லீவை வீணாக்காம ஒரு காரியம் பண்ண திருப்தி இருக்கும். அதுவும் சரிதான். புருவம் முடிச்சு போட யோசித்த மாசிலாமணி தடக்கென்று கேட்டார். பம்பாய் போறியா? என் ஸ்நேகிதன் டூல்ஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறார், லெட்டர் தரேன். 4ஆம் நாள் நந்தகுமார் பம்பாய்க்கு கிளம்பினது இப்படித்தான். தாதர் எக்ஸ்பிரஸில் ஏறி தனியாக பாஷை தெரியாத ஊரில் சென்று இறங்கின போது முன்பு உள்ளுக்குள் ஊறியிருந்த அலுப்பு சலிப்பெல்லாம் மாயமாய் மறைந்து போய் உற்சாகம் கொப்பளித்ததை உணர முடிந்தது. மாசிலாமணியின் நண்பர் ரொம்ப நல்ல மாதிரியாக இருந்தார். கொலாபா தொழிற்சாலையில் ட்ரெயினியாக இருந்து சம்பாதித்ததோடு செம்பூரில் இருந்த அலுவலகத்தில் அவன் தங்கிக் கொள்ளவும் அனுமதித்தார். வேலை நேரம் போக பாக்கி நேரத்தை நீண்ட இரவுகளை சனி ஞாயிறுகளை மனித கூட்டம் பிதுங்கி பிதுங்கி தொங்கிய மின்சார ரயிலில் பயணிப்பதிலும்
சௌபாத்தி கடற்கரையில் பேல்பூரி வாங்கி தின்பதிலும், மட்டுங்கா வீதிகளில் தமிழர்களிடையே தமிழ் புரியாத மாதிரி வளைய வருவதிலும், தாஜ்மஹால் ஹோட்டலுக்கு பின்னால் உள்ள சின்ன சந்தில் வெளிநாட்டைச் சேர்ந்த ஹிப்பிங் கட்டம் கஞ்சா பிடித்து மோன நிலை அடைவதை வேடிக்கை பார்ப்பதிலும் கடத்திய சமயத்தில் ஈஸ்வர் அவனுக்கு பரிச்சயமானான். ஈஸ்வர் என்னப்பா ஒரு ஹோல்சேல் துணி வியாபாரி. மில்லில் இருந்து துணியில பேலாக வாங்கி பிரிக்காமலேயே சில்லறை வியாபாரிகளுக்கு விற்று கமிஷன் வாங்கியே பம்பாயில் 2 வீடு 3 கார்களுக்கு சொந்தக்காரர் ஆனார். ஈஸ்வர் அவருக்கு 2வது பிள்ளை. மூத்தவன் அப்பாவுக்கு துணையாக திண்டில் சாய்ந்து மீட்டர் பானை மென்றபடி இளந்தொந்தியோடு வியாபாரத்தை கவனித்து கொள்ள ஈஸ்வர் தன் புத்திசாலித்தனத்துக்கு தீனி போட வேண்டி அகமதாபாத் இன்ஸ்டிடியூட்டில் MBA முடித்துவிட்டு இப்போது படிப்புக்கு ஏற்ப புது தொழில் தொடங்கலாமா என்று யோசனையுடன் பண்ணி கொண்டிருப்பவன். அது சம்பந்தமாய் கோலாவா டூல்ஸ் தொழிற்சாலைக்கு வர நந்தகுமாருக்கும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டான். அறிமுகத்தோடு நிற்காமல் மதிய சாப்பாடு சாப்பிட ஒன்றாக இருவரும் சென்ற நாளிகையில் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து 2 வருஷங்கள் படித்த பிறகு அது தனக்கு ஏற்ற தொழிலல்ல என்பது புரிய அதை விட்டுவிட்டு அகமதாபாத் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்ததை விரிவாக ஈஸ்வர் சொல்ல சொல்ல நந்தகுமாரில் ஜிவுஜிவென்று என்னவோ இயற்கை விரித்து பறந்து ஆட்டம் போட்டது. என்ன இருந்தாலும் MBA படிப்பது தனி கௌரவம் நந்து. அதுவும் இந்தியாவிலே அந்த சிறந்த இன்ஸ்டிடியூட் அகமதாபாத்தில் உள்ளதுதான். வெளிநாட்டு MBA கோர்ஸுக்கு சமமாக உள்ளதில் படித்து முடித்தால் என்னிடம் வா, இந்த கம்பெனி வேலையில் சேர் என்ற பல முன்னணி ஸ்தாபனங்கள் வெற்றிலைபாக்கு கொடுத்து கூப்பிடுவதை யாரும் மறுக்க முடியாது. என்னை கேட்டால் புத்திசாலிகளுக்கு ஏற்ற படிப்பு MBA தான் என்று அழுத்தி சொல்லுவேன். பம்பாயில் இருந்த 1 மாசத்தில் முடிந்த போதெல்லாம் ஈஸ்வரை சந்திக்க, அவன் பேச்சு செயல்களை கவனிக்க இருந்தால் இப்படிப்பட்ட விழிப்புணர்வோடு அல்லவா இருக்க வேண்டும் என்கிற ஏக்கம் நந்தகுமாருக்குள் சரசரவென்று புகுந்து கொண்டது. அதன் காரணமாய் ஈஸ்வர் மூலம் அகமதாபாத்தில் MBA படிக்க என்ன தகுதி இருக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டவட்டமாய் தெரிந்து கொண்டு ஊர் திரும்பிய போது அவனுள் உறுதியாய் ஒரு தீர்மானம் எழுந்திருந்தது. வெறும் இன்ஜினியரிங் படிப்பினால் ஆகப்போவது ஒன்றுமில்லை. MBA படித்தால் நாளைக்கு கன்சல்டன்டாக பேங்க் முதல் தொழிற்சாலை வரை எதற்கும் போகலாம். இந்தியா மட்டுமில்ல, அகில உலக ரீதியில் MBAக்கு இருக்கும் மவுசு வேறு எதற்கும் இல்லை என்பது நிதர்சனம். அதனால் பிடிக்காத ஒரு கோர்ஸை வலுக்கட்டாயமாக பண்ணுவதை விட மனசு விரும்பும் தினசில் MBA சேர உடனடியாக முயற்சிப்பதுதான் புத்திசாலித்தனம். ஆக தனக்குத்தானே கணக்கு போட்டு தீர்மானத்துடன் காரியத்தில் இறங்கினான். யாரிடமும் இது குறித்து எதுவும் பேசாமல் இருந்துவிட்டு MBA சேருவதற்கான விண்ணப்பத்தாளை வாங்கி பூர்த்தி பண்ணி அனுப்பி தேர்வு எழுதி வர சொன்னபோது போய் எழுதிவிட்டு வந்தான். அடுத்து நேர்முக தேர்வுக்கும் சென்று வந்தபின் நம்பிக்கையுடன் காத்திருந்தான். நந்தகுமாரின் நம்பிக்கை வீண் போகவில்லை. ஜெனரல் நாலேஜ் மற்றும் MBAவுக்கு தேவையான இதர பாடங்களை அவன் தானே படித்து அறிந்து வைத்திருந்ததில் வெறும் அட்மிஷன் மட்டுமல்லாமல் லேசில் யாருக்கும் கிட்டாத ஸ்காலர்ஷிப்பும் தருவதாக நிர்வாகம் எழுதின கடிதத்துடன் ஜீபுரம் சென்று பெற்றவர்கள் முன் நின்றான். கடிதத்தை நீட்டினான். வாங்கி படித்த துரைசாமி ஒன்றும் புரியாமல் திருதிருத்தார். என்னப்பா இது? அகமதாபாத் இன்ஸ்டிடியூட்டில் MBA படிக்க இடம் கிடைச்சிருக்குப்பா. சந்தோஷம். யாருக்கு? எனக்குத்தான். துரைசாமி திடுக்கிட்டார். உனக்கு எதுக்கு? இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சப்புறம் சேரவா? இப்பவே லெட்டர் போட்டிருக்காங்க. இல்லை, இப்பவே சேர, இந்த வருஷமே சேர்ந்து படிக்க. என்னப்பா சொல்ற நீ? துளி பதறாமல் தான் முடிவு எடுத்ததையும் அதன்படி தேர்வு எழுதினதையும் ஸ்காலர்ஷிப்போடு இடம் கிடைத்து விட்டதையும் நந்தகுமார் விளக்க துரைசாமி குழம்பி போனார். 3 வருஷ படிப்பு படிச்சாச்சு. அதை முடிச்சுட்டு மேலே MBA சேர்ந்தாலும் அர்த்தம் உண்டு. அதை விட்டுட்டு இன்ஜினியரிங் படிக்க எனக்கு விருப்பம் இல்லையேப்பா. அதை மறந்துட்டு பேசினா எப்படி? விருப்பம் இருந்துதானே சேர்ந்த நந்து. அப்போ இருந்தது, இப்போ இல்லை. துரைசாமி பரிதாபமாய் அருகில் நின்ற மனைவியை ஏறிட்டார். நீ ஏதாவது சொல்லேன் என்ற அந்த பார்வை கெஞ்சியது. நந்துக்குண்ணா, நீயும் அப்பாவும் பேசுறது எனக்கு தெளிவாக புரியலை. நான் படிக்காத மூடம், ஆனாலும் அப்பா சொல்கிற மாதிரி இன்ஜினியர் ஆகிட்டு அப்புறம் இதை படிக்கிறது தேவையோன்னு தான்ப்பா எனக்கும். நாகமணி முடிக்கும் முன் நந்தகுமார் ஓங்கி நெற்றியில் அரைந்து கொண்டான். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். MBAக்கு சீட், அதுவும் அகமதாபாத் காலேஜில், அதுவும் ஸ்காலர்ஷிப்போட கிடைச்சிருக்கிற செய்தி கேட்டால் நீங்கள் சந்தோஷத்தில் ஆகாயத்துக்கே எம்பி குதிப்பீங்க.
பாருடா என் மகனோட திறமைன்னு ஊர் பூரா அழைச்சி சொல்லி பெருமைப்படுவீங்கன்னு கற்பனை பண்ணிட்டு வந்தேன். அதை செய்யாட்டியும் சரி உன் இஷ்டம், உனக்கு தெரியாதான்னு சொல்லி சும்மாவாச்சும் இருந்திருக்கலாம். ஆனா அதை கூட பண்ணாம அம்மா 2ஆம் கிளாஸ் படிக்காத அம்மாவை கொண்டு எனக்கு படிப்பு விஷயத்துல நல்லது கெட்டது எடுத்து சொல்றீங்க பாருங்க. இது வேணும், எனக்கு நல்லா வேணும், ஒரே பிள்ளை, அருமை பிள்ளை, அதிசய பிள்ளை. ஆனாலும் உன் மகனுக்கு உடம்பு பூரா புத்தி, யாரை கொண்டு பிறந்திருக்கானோ என்று ஊரே மூக்கில் விரலை வைக்கும் பிள்ளை, படிப்பில் இதர காரியங்களில் சூரனாக இருக்கும் பிள்ளை. அவன் ஆசைப்படும் போது தடுக்கலாமா? தவிர அவனே சொல்வது போல் லேசில் கிடைக்காத கௌரவம் கிடைத்திருக்கிறது, தடுக்கலாமா? RECயில் 3 வருஷ படிப்பு முடிந்தால் என்ன? அப்படி என்ன வயசு ஆகிவிட்டது? ஆயிற்று. இன்னும் 2 வருஷங்கள் திரும்பி பார்ப்பதற்குள் ஓடிவிடாதா? நாளைக்கு MBA பட்டத்தோடு வந்து நின்றால் பெருமை நமக்குத்தானே. ஜீபுரத்தில் MBA முதலாவதாக தேறின பிள்ளை, அதுவும் அகமதாபாத் கல்லூரியில் என்பது லேசில் கிட்டுமா? இப்படி ஒரு படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டாவது இன்னொன்றுக்கு போக வேண்டுமா என்று பொறாமை பிடித்தவர் யாராவது பேசலாம். பேசட்டும், கவலையில்லை. எங்கள் மகனின் சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். மனசுக்குள் 1000 சமாதானங்கள் செய்து துரைசாமியும் நாகமணியும் பிள்ளையின் MBA படிப்புக்கு சம்மதித்த போது ஒரே ஒரு தரம் கூட இப்படி இவன் அடிக்கடி ரசனைகளை, விருப்பு வெறுப்புகளை மாற்றிக்கொள்கிறானே, இந்த குணம் நல்லதற்கு இல்லையே என்கிற கருத்து அவர்களுள் குட்டியாக கூட தோன்றாதது ஆச்சரியம்தான். அத்தியாயம் 7. ரொம்ப நாட்களுக்கு பிறகு காவேரியை பார்த்தபோது சந்தோஷம் மனசுக்குள் வண்ணப்பட்டமாய் உயர பறந்தது. ரொம்ப நாட்கள் என்பது கூட தவறு, கிட்டத்தட்ட 3 வருஷங்களுக்கு பிறகு என்பதுதான் சரி. நாணல் காற்றிலே தென்றல் உலாவ நாதம் பிறந்திடதே ஜீவ அன்னை காவேரி செல்வி அவள், அனுதினமும் வாழ்த்திடுவாள் நம்மை. பேராசிரியர் கல்கி எழுதிய கல்வனின் காதலி பாடல் காரணமில்லாமல் ஹிருதயத்தில் அலைமோதியது. பள்ளி நாட்களில் தமிழில் ஆர்வம் கொண்டு லைப்ரரியில் இருந்த புத்தகங்கள் போக திருச்சிக்கு சென்றபோது பழைய புஸ்தக கடைகளிலும் கதைகளை பைன் பண்ணி வைக்கும் உறவினர் வீட்டிலும் தேடி கெஞ்சி தேவனையும் கல்கியையும் லக்ஷ்மியையும் படித்து புலகாயுதம் அடைந்த நாட்கள் அவை. சிவகாமியின் சபதத்தில் அயனாரின் மகள் சிவகாமி மாமல்லரை ஏறிட்ட ஒரு இடத்தில் அவள் இமைகளும் புருவங்களும் களீர் களீர் என்று சிரித்தன என்கிற வர்ணனை படித்துவிட்டு நாள் புறாவும் இமைகள் சிரிக்க ஒரு பெண்ணை கற்பனை பண்ண முயன்றது இப்போது நினைவில் எட்டி பார்க்க சின்னதாய் முருள் ஒன்று உதட்டோரத்தில் விரிந்தது. நீலவானத்தில் எந்த கவலையும் இல்லாமல் சிட்டாக பறந்து திரிந்த நாட்கள் அவை. வீடு, பள்ளி, பாட்டி, கதை, காவேரி என்று உலகமே அந்த சின்ன வட்டத்துக்குள் அடங்கி போன நாட்கள் அவை. பாட்டியின் நினைப்பு எழுந்ததும் கண்ணோரங்கள் அந்த அன்பின் மயக்கத்தில் கசகசக்க முற்படுவது புரிந்தது. எத்தனை அற்புதமான மனுஷி அவர்! இந்த காவேரி கரைக்கு வாயிருந்தால் கிண்ணம் தயிர் சாதத்துடன் பாட்டி என் பின்னால் ஓடி வந்ததையும், ஒரு வாய் சாதம் உள்ளே போக ஒரு கதை சொன்னால்தான் ஆயிற்று என்று நான் அடம் பண்ணியதையும் கதகதையா சொல்லும் அல்லவா? நுரைத்து கொண்டு ஓடிய காவேரியை ஊன்றி பார்க்கையில் ஒரு எழுத்தாளர் நிறைய சோப்பு போட்டு குளித்த தினசில் காவேரி நுப்பும் நுரையுமா இருந்தாள் என்று எழுதிய வர்ணனை ஞாபகத்துக்கு வந்தது. எல்லோரும் ஒரு விஷயத்தை பார்த்தாலும் சிலருக்கு மட்டும் வித்தியாசமாக தோன்றுவது எப்படி? தோன்றுவதை வர்ணையாக்குகிறார்களே, அது எப்படி? இதுதான் மற்றவர்களுக்கும் எழுத்தாளருக்கும் உள்ள வித்தியாசமோ? கூடவே அதே எழுத்தாளர் ஒரு கூட்டத்தில் கதைக்கான கருவை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன் என்று கூறியதும் மனதில் அசை போட்டது. ஒரு சமயம் தினசரி ஒன்றில் ஒரு செய்தி படித்தேன். பிரான்ஸ் நாட்டில் ஒரு தம்பதி தன்னிடம் உள்ள கோளாறு காரணமாய் குழந்தை பிறக்க வழியில்லாது போக மனைவி கணவனை வேறு பெண்ணோடு தொடர்பு கொள்ள செய்து குழந்தையை பெற திட்டமிடுகிறாள். குழந்தை பிறந்ததும் பணத்தை பெற்றுக்கொண்டு குழந்தையை தம்பதியிடம் கொடுத்து விட வேண்டும் என்பது பேச்சு. ஆனால் குழந்தை பிறந்ததும் இது என் குழந்தை, இதை விட்டு பிரிய மாட்டேன் என்று பெற்றவள் மறுத்து விடுகிறாள். இதுதான் செய்தி. இதை படித்த பிறகு மனித மனம் மாற்றங்களுக்கு உள்ளாவது இயற்கை. இப்படி நடந்தது ஒரு மாற்றம். இதை தவிர ஒரு குழந்தை இன்னொருவரின் வயிற்றில் வளர வளர கணவன் குழந்தை ஆசை காரணமாக மனைவியை மறக்கவும் அந்த இன்னொருவரோடு வாழவும் கூட முன் வரலாமே என்கிற கற்பனையில அதையே என் கதைக்கு கருவாக்கினேன். எழுத்தாளர் குறிப்பிட்ட அந்த கதையை நந்து படித்திருக்கிறான். மனித மன ஆசைகளை, வக்கரங்களை, பலவீனங்களை கன்னத்தில் அடிக்கிற மாதிரி அமைந்த கதை அது.
எப்படி செய்தியிலிருந்து இப்படி உணர்ச்சி பூர்வமான அதே சமயம் யதார்த்தமான கதை எழுதுவது சாத்தியமாயிற்று? அதுதான் எழுத்தாளரின் பலமோ? எழுதுவது என்பது பிறவி வரப்பிரசாதமா, இல்லை தானே வளர்த்து கொள்வதா? என்னால் ஒரு எழுத்தாளராக முடியுமோ? மனசில் தோன்றுவதை வார்த்தை வார்த்தையாய் கோத்து படிக்கிறவர் மனசில் பதியும்படியாக உருவாக்கி கூ மிக அருகில் குயில் ஒன்று திடுமென குரல் கொடுக்க நந்து கவனத்தை எழுத்திலிருந்து பறவையிடம் மாற்றினான். எங்கே இருந்து கொண்டு கத்துகிறது இந்த குயில்? கழுத்தை ஒடித்து அண்ணாந்து தேடிய வகையில் எங்கும் குயில் தென்படவில்லை. கழுத்து வலித்தது. சற்று தள்ளி சென்று நாணல் புதல்களை விலக்கி கொண்டு ஒரு பாறையின் மேல் காவேரியை ஸ்பரிசித்தவாடு காலை தொங்க போட்டுக்கொண்டு அமர்ந்தபோது உடம்பில் மயிர் கூச்சலிட்டது. 3 வருஷங்களாக எப்படி இந்த அழகை விட்டு தள்ளி நின்றோம் என்று ஆச்சரியமாக கொடுந்தது. 3 வருஷங்கள். அகமதாபாத் இன்ஸ்டிடியூட்டில் படித்த 2 வருஷங்களில் ஒரு தரம் கடனளவே என்று 4 நாட்கள் வந்து தங்கிவிட்டு போனான். அப்புறம் MBA படித்து முடிந்து போபாலில் வேலை பார்த்தபோது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று அப்பா லெட்டர் போட்ட நிர்பந்தத்தில் வந்து இருப்பு கொள்ளாமல் 2 நாட்கள் இருந்துவிட்டு சென்றான். அப்போதெல்லாம் இந்த மாதிரி விசிராந்தியாய் காவேரியை வந்து பார்க்க வேண்டும், அவளோடு சல்லாபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏனோ தோன்றவே இல்லை என்பது இப்போது நினைத்து பார்க்கையில் வியப்பாக இருந்தது. கூடவே கோபமும் எழுந்தது. இன்ஜினியரிங் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு உற்றாரும் சுற்றாரும் என்ன மடத்தனம் செய்கிறாய் நீ என்கிற கேள்வி கண்ணில் தொக்கி நிற்க தன் நடவடிக்கைகளை அழுந்த கவனிப்பது புரிய MBA கோர்ஸை யாரும் இதுநாள் வரை காட்டாத திறமையுடன் முடித்து காட்ட வேண்டும் என்கிற வீம்பு ஒன்று மட்டும் லட்சியமாய் குதிபோட அகமதாபாத் இன்ஸ்டிடியூட்டில் கவனத்தை வேறு எங்கும் சிதறவிடாமல் வகுப்பு, லைப்ரரி, படிப்பு என்று கண்ணை கட்டிவிட்ட குதிரையாய் இருந்ததில் கைமேல் பலன். முதல் செமஸ்டரில் இருந்தே வகுப்பில் அவன்தான் முதல். MBAக்கு தகுந்த பாடங்களில் படித்து தேர்ந்தெடுத்திருந்த மாணவர்கள் கூட அவன் எதிரில் சூரியன் முன் நட்சத்திரமானார்கள். அப்படி ஒரு புத்தி, அப்படி ஒரு உழைப்பு, அசுர சாதனை. முதல் வருஷம் முடிந்ததுமே நாட்டின் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எங்களிடம் சம்மர் பயிற்சிக்கு வா என்று அழைப்பு விட ஜம்ஷெட்பூருக்கு சென்று டெல்கோவில் 2 மாச பயிற்சி மேற்கொண்டான். 2ஆம் வருஷ படிப்பு முடிவதற்குள் வகுப்பில் முதலாவதாக இருந்த 10 மாணவர்களுக்கு கிர்லோஸ்கர், டாடா, பிர்லா, யூனியன் கார்பைட், ஹிந்துஸ்தான் லீவர் போன்ற ராட்சச நிறுவனங்கள் வேலையை தாம்பாளத்தில் வைத்து எடுத்துக்கொள் என்று உபச்சரிக்க முற்பட்டன. இதனிடையே அமெரிக்கா யூனிவர்சிட்டிகள் ஒரு சிலவும் மேற்படிப்புக்கு எங்களிடம் வந்தால் சகல சௌகரியங்களும் செய்து கொடுப்போம் என்று ஆசை காட்ட என்ன செய்வது என்று நந்தகுமார் யோசித்தான். இந்த நாட்டின் அதிர்ஷ்டமோ அல்லது அவனை பெற்றவர்களின் அதிர்ஷ்டமோ சுரேஷ் பண்டாரி என்னும் புரொஃபஸரோடு இது சம்பந்தமாய் பேச நந்து தீர்மானிக்க மூக்குவரை இந்த இந்திய நாட்டு பற்றுக்கொண்ட அவர் வேறு என்ன சொல்லுவார்? எதற்காக அமெரிக்கா செல்ல வேண்டும்? என்ன இல்லை இங்கு என்று கூப்பிட்டதும் அடித்து பிடித்து கொண்டு ஓட வேண்டும். இங்கு படிக்க வசதி இல்லையா? வேலை வாய்ப்பு இல்லையா? எல்லாம் இருக்கிறது, மனம்தான் இல்லை. நம் நாட்டுக்காக உழைத்து அதை மேம்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம்தான் இல்லை. விஞ்ஞானத்தில் அமெரிக்கா, ஜெர்மனி வெகுவாக முன்னேறி இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அங்கு சென்றதுமே பணம், பெண், வசதியான வாழ்க்கை மீது எக்கச்சக்கத்துக்கு மோகம் உண்டாக தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு தாய்நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்கிற உறுதியோடு சென்றதை காற்றில் பறக்க விடுபவர்களே அதிகம். இதனாலேயே மனசு இலசாக இருக்கும்போது மேலை நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். கொஞ்சம் முதிர்ச்சி வந்து இங்கு வேர் விட்டு கொண்ட பிறகு அங்கு போனால் இந்த மண் நம்மை மீண்டும் தன் பக்கம் இழுத்துவிடும். அதனால் இப்போதைக்கு போகாதே. உனக்கு வந்துள்ள பெரிய கம்பெனிகள் ஒன்றில் அழைப்பை ஏற்று இங்கேயே குறைந்தபட்சம் 5 வருஷங்களாவது வேலை பார் என்பதுதான் என் அறிவுரை. அழுத்தம் திருத்தமாக சுரேஷ் பண்டாரி பேச அபிமான லெக்சரர் கூற்றில் உண்மை இருப்பதாக புத்தி ஆமோதிக்க மறு யோசனை இல்லாமல் போபாலில் உள்ள யூனியன் கார்பைட் கம்பெனியில் பயிற்சி பெறும் ஆலோசகனாக சேர்ந்தான். 1800 சம்பளம். டிடி நகரில் 2 பெட்ரூம் கொண்ட பிளாட், டெலிஃபோன், சமைத்து போட்டு வீட்டை பராமரிக்க ஆள், கார், அத்தனையும் கம்பெனியின் உபயம். ராஜ வாழ்க்கைதான். உன்னை பார்க்கணும் போல இருக்கிறது என்று கடிதம் போட்ட அம்மாவையும் அப்பாவையும் இங்கு வாருங்கள் என்று வரவழைத்தான். GT எக்ஸ்பிரஸில் முதல் வகுப்பு பயணம். ஸ்டேஷனுக்கு கார் என்று அமக்களப்படுத்தினான். 10 நாட்கள் கூட வைத்துக்கொண்டு ஜான்சி ஒரு நாள், இந்தூர் ஒரு நாள் என்று காரிலே கூட்டி போய் வந்து வாழ்நாளில்
இதுவரை பெற்றோர் அனுபவிக்காத விடுமுறையை அவர்களுக்கு இடம் கொடுத்துவிட்டு ரயில் ஏற்றினான். முதல் வகுப்பு ஜன்னல் வழியாக மகனின் கையை பற்றின நாகமணி கண்கலங்க விசுமினாள். என்ன இப்படி அருமை பெருமையா நீ வச்சிருக்கிறத நினைச்சா பொறிப்பாதான் இருக்கு. ஆனா ஒன்றிக்கட்டையா கண்காணாத தேசத்துல உன்னை தவிக்க விட்டுட்டு நாங்க அங்க நிம்மதியா இருக்க முடியல. எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் நீ ஒருத்தன் தான் நந்து. நினைச்சா வர்ற மாதிரி கிட்டக்க இருந்தா தேவலையோன்னு தோணுது. உனக்கு ஒருத்தி வந்துட்டாள்னு எங்க கவலை குறையும். நந்தகுமார் இடக்கையால் கிராப்பை ஒதுக்கி விட்டு கொண்டு சிரித்தான். கல்யாணமா எனக்கா? இப்பவா? நோமா, நாட் நவ். வேலை கத்திக்கிற நேரம் இது. இப்ப போய் கல்யாணம் குடும்பம்னா சரிப்பட்டு வராது. இன்னும் என்னப்பா கத்துக்கணும்? படிப்பு முடிஞ்சு பெரிய வேலையும் கிடைச்சாச்சு, அப்புறம் என்ன? பதில் கூறாமல் நந்தகுமார் மீண்டும் சிரித்தான். உனக்கு புரியாது என்றது அந்த சிரிப்பு. போபாலில் 1.5 வருஷங்கள் செல்வதற்குள் ஃபேக்டரி வேலை தன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை, இன்னும் விஷயங்களை கற்றுத்தருவதாக இல்லை என்கிற குறுகுறுப்பு தோன்றிய பிறகு டெல்லி ஸ்ரீராம் பைப்பர்ஸில் கூடுதலான சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தான். அங்கே ஒரு 9 மாசங்கள். டெல்லி குளிரோடு மேஜை மேன் சதா உட்கார்ந்து பேப்பர் வேலை பண்ணுவதும் சலிப்பை தர முற்பட்ட சமயத்தில் காக்காய் உட்கார்ந்து பணம்பள விழ உதவிய கதையாய் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாமல் போய் கிட்டத்தில் வந்துடு நந்து, உசுறு போறதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா உன் கையால கங்கை தீர்த்தம் விழுங்கிட்டு போவேன்ற நம்பிக்கை தர மாதிரி இந்த பக்கமா வந்துடுப்பா என்று புலம்பி எழுதிய கடிதமும் சேர்ந்து கொண்டது. முழுசாய் 2 நாட்கள் உட்கார்ந்து புது கண்ணோட்டத்தோடு யோசித்த போது பெற்றவர்களை திருப்தி பண்ண முடியாதபடி என்ன வேலை என்கிற கடமை உணர்வு புதுசாய் பிரசவிக்க, ரொம்ப நாளாய் என்னிடம் வா என்று உபச்சரித்து கொண்டிருந்த மெட்ராஸ் ஷிப்பிங் கார்ப்பரேஷனில் ஏரியா மேனேஜராக இருக்க ஒப்புக்கொண்டு மூட்டையை கட்டிக்கொண்டு சென்னையை பார்க்க கிளம்பினான். அத்தியாயம் 8. நுங்கம்பாக்கம் ஹாரிங்டன் சாலையில் பிளாட், 3 படுக்கை அறைகள். வீட்டோடு இவன் தேவைகளை கவனித்துக் கொள்ள ஆள், கார் டிரைவர், ஜிம்கானாவில் மெம்பர்ஷிப், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சென்ற 4 வருஷத்தில் மற்றும் 4 முறைகள் கம்பெனி விஷயமாய் சிங்கப்பூர், ஹாங்காங், ஜப்பானுக்கும் சென்று வந்த பிறகு பயணமும் புது இடங்களை பார்ப்பதும் அபூர்வ அனுபவங்களை பெறுவதும் ஆளை ருசிகண்ட பூனையாக்க சொந்த செலவில் ஒரு தரம் தாய்லாந்துக்கும் இன்னொரு முறை இந்தோனேஷியாவுக்கும் போய்விட்டு வந்தாயிற்று. அனுபவங்கள் என்றால் அவைதான் அனுபவங்கள். படாயா கடற்கரையில் பாராசூட்டை கட்டிக்கொண்டு ஆகாயத்தில் மிதந்தது வாழ்நாளில் மறக்க இயலாத மெய்சிலிர்ப்பு அனுபவம். துவக்கத்தில் பயமாகத்தான் இருந்தது. ஆனால் கிழவியும் கிழவனும் சின்னஞ்சிறுசுகளும் பாராசைலிங் செய்துவிட்டு முகமெல்லாம் சிரிப்பாக வந்து இறங்கியதை பார்க்க பார்க்க குளிர் விட்டு போயிற்று. முதலில் 4 பேர்களாய் சேர்ந்து கொண்டு ராட்சச பாராசூட்டை தோள்பட்டைகளை கொண்டு இடுப்பிலும் தோளிலும் பொருத்தினார்கள். பிறகு வயிறு பெல்ட் கொக்கியில் ஒரு நீல கயிறை மாட்டி அதன் இன்னொரு நுனியை கடலில் ரெடியா என்று துடிப்புடன் காத்திருந்த மோட்டார் படகுடன் இணைத்தார்கள். கூட 2 ஆள் கையை உயர்த்தி சிக்னல் கொடுக்க சர்ரென்று படகு கிளம்பி கடலில் செல்ல, திடுமென வீசிய காற்றின் உந்துதலில் பாராசூட் தலைக்கு மேல் வானவில் குடையாய் விரிய மறுவினாடி ஜிவ்வென்று நந்து ஆகாயத்தில் இருந்தான். படகின் வேகம் அதிகரிக்க இன்னும் மேலே உயர்ந்து பறவையாய் வானில் மிதக்க, அண்ணாந்தால் நீலவானம், காலடியில் வெகு தூரத்தில் அலைகளுடன் ஆர்ப்பரிக்கும் கடல். ஆகா ஆகா, இது என்ன அற்புத உணர்வு! பாராசைலிங் முடிந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த மிதப்பு சுகமாய் கூடவே இருந்தது நிஜம். இந்த அனுபவம் என்று மட்டும் இல்லை, தொடர்ந்து வந்த அனைத்துமே புதுமையை வாரி இறைப்பதாய், நினைத்து குதூகலிக்க வைப்பதாய் அமைவே செய்தன. ஆனால் இவைகளில் லைத்த அளவுக்கு இந்தோனேஷியாவில் பாலத்தீவுகளில் கடலில் குளித்து எங்கோ இருந்த ஆதிவாசிகளின் மயான பூமிக்கு சென்று முழுசாய் குகைகளில் இருக்கும் பிணங்களை பார்த்து எரிமலை அடிவாரத்தில் ஹைட் சொன்னான் என்று பச்சை மூட்டையை புதைத்து 3 நிமிஷங்களில் அது வெந்து கெட்டிப்பட்டதை கண்டு வியந்த அளவுக்கு செம்பருத்தி பூவும் அவிழ்த்த முடியும் மெல்லிய எடையுமாக நின்ற பெண்களை கண்டு ஏனோ நந்தகுமார் மயங்கி நிற்கவில்லைதான். அங்கு மட்டும் இப்படி என்று இல்லாமல் பாங்காங்கில் முதலை மாமிசம், பாம்பு சூப்பு முதற்கொண்டு சாப்பிட துணிந்தவனால் அங்குள்ள விதவிதமான மசாஜ் பார்லர்களுக்குள் கால் வைக்க ஆர்வம் இல்லாததும் கூட வியக்கத்தக்க விஷயம்தான். வியாதி பிடித்து கொள்ளும் என்கிற பயமா, இல்லை சுவாபத்திலேயே படிப்பு, வேலை, பயணம், புது அட்வென்ச்சர் போன்றவைகளில் தோன்றிய ஆசை பெண்கள் விஷயத்தில் தோன்றாததா, இல்லை பாட்டியின் ஜீபுரத்தின் கண்டிப்பான வளர்ப்பு
அவனையும் அறியாமல் உள்ளுக்குள் வித்திட்டு விட்ட திருமணத்துக்கு முன் பெண் உறவு கூடாது என்கிற அடிப்படை அஸ்திவாரமா, இல்லை எல்லாவற்றிலும் துளி துளி கலந்ததா என்றெல்லாம் நின்று நிதானித்து அலசக்கூட நந்தகுமாருக்கு தோன்றவில்லை என்பதை இங்கே ஒப்புக்கொண்டே தீர வேண்டும். ஆனால் வாரத்துக்கு ஒன்றாக அம்மாவிடமிருந்து எனக்கு ஒரு மருமகளை எப்போ கொண்டு வர சம்மதிக்க போற நந்து என்று கடந்த 4 வருஷங்களாக தப்பாமல் கடிதம் வந்த போதெல்லாம் அது குறித்து 2வது முறை யோசிக்காமல் இருந்தவன் ஒரு சில மாசங்களாக விவரிக்க தெரியாமல் இருப்பு கொள்ளாமை பிராண்டுகையில் தடுமை எனக்கு அழுக்க துவங்கி விட்டதோ என்று ஓரிரு முனைகள் நினைத்தது உண்டுதான். இதன் பிறகு உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்த ஒரு நாளில் திருமணத்தை பற்றி நினைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டதா என்று குரட்டு கணக்கு போட்டு பார்த்தான். எனக்கு வயசு என்ன, 28. கல்யாணம் பண்ணிக்கொள்வது என்று தீர்மானிக்காததால் இது நாள் வரை பெண்களிடம் அதிகமாய் புத்தியை செலுத்தாமல் அவர்களை கிட்டத்தில் நெருங்கி விடாமல் இருந்தேன். இனி தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டதால் சுற்றி பார்த்து பிடித்தவர்களோடு பழக துவங்கலாம். சரி, 29 வயது கல்யாணம் என்று வைத்து கொண்டாலும் உடனே குழந்தை குட்டி பிறக்காமல் உஷாராய் இருக்க வேண்டும். எங்கே? அப்படி இருந்தும் எப்படியோ விபத்தாகி 10ஆம் மாசம் கையில் குழந்தை என்று அசோக் அழுத்து கொள்ளவில்லை. அப்புறம் குழந்தை அழுகை, மூத்திரம், ராக்கன் விழித்து டைபர் மாற்றுவது, நினைத்த போது கிளம்பி எங்கும் போக முடியாது. எல்லா அவஸ்தைகளும் அனுமார்வாளாய் நீண்டுவிடும் நிச்சயம். வேண்டாம், இப்போதைக்கு பொண்டாட்டியும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம். ஹாயாக 6 மாசம் உழைத்தோமா, சேமித்த பணத்தில் பொறுப்பு இல்லாமல் கழிப்பதை விட்டுவிட்டு எதற்காக இந்த சின்ன வயசிலே குடும்பம் என்கிற சங்கிலியை கழுத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டும்? தனக்குத்தானே கணக்கு போட்டு ஒரு தீர்மானத்துக்கும் வந்துவிட்டதற்கு உரமிடுவது போல் அந்த வாரமே கம்பெனி சேர்மன் நினைப்பு போலவே அவனை அழைத்து அந்த செய்தியை கூறினார். மெட்ராஸ் ஷிப்பிங் கார்ப்பரேஷனில் சிங்கப்பூர், ஹாங்காங் கிளைகள் மிக சிறப்பாக நடப்பதால் லண்டனில், பிற்பாடு முடிந்தால் நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ, டோக்கியோவிலும் கிளைகள் ஆரம்பிக்கலாம் என்று டைரக்டர்கள் கூட்டத்தில் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி இன்னும் 3 மாசங்களில் லண்டன் கிளை திறக்கப்பட வேண்டும். அதற்கு உங்களை அல்லது ஏஜி எம்மாக இருக்கும் சுலைமானை தேர்ந்தெடுத்து அனுப்ப டைரக்டர்கள் விருப்பப்படுகிறார்கள். நீங்கள் பிரம்மச்சாரி என்பதால் உங்களுக்குத்தான் முதல் தகுதி. சம்மதித்து விட்டால் சீக்கிரமே புறப்பட வேண்டி வரும். 6 மாசம் லண்டனில் தங்கி அந்த கிளையை நன்கு இயங்க வைத்துவிட்டு நியூயார்க் கிளை திறக்க நீங்க போக வேண்டும் என்பது எங்கள் அவா. இப்படி அடுத்த 2 அல்லது 3 வருஷங்களுக்குள் திட்டமிட்டபடி 4 புது கிளைகளை திறந்து அவை நன்கு செயல்பட வைப்பதன் மூலம் நீங்கள் கம்பெனி டைரக்டராவது கூட சாத்தியம்தான். இன்னும் 2 நாட்களில் நீங்கள் 1 வார விடுமுறையில் போகப்போவதை அறிந்து அவசரமாய் இதை கூறுகிறேன். உடனடியாய் உங்கள் சம்மதத்தை தெரிவித்து விட்டால் மேற்கொண்டு ஆவண செய்ய வசதியாய் இருக்கும். சேர்மன் அடுக்கிக் கொண்டே போக உள்ளுக்குள் குமிழிட்ட பரபரப்பை அடக்குவதற்குள் நந்தகுமார் தவித்து போனான். லண்டன், நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ, டோக்கியோ நன்றாக சம்பாதிக்க வேண்டும், நாடு நாடாக சென்று பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்த ஒரு சில நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் இப்படி ஒரு அபூர்வ வாய்ப்பா? கண்டிப்பாய் சுலைமானுக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டு கொடுக்காமல் நான் ஒப்புக்கொண்டு விட வேண்டும் என்கிற வேகம் எழுந்ததை காட்டிக்கொள்ளாமல் கூறினான். நீங்கள் சொல்லும் வகையில் புது கிளைகளை ஆரம்பிப்பது எனக்கும் சுவாரஸ்யமான சவாலாகவே தோன்றுகிறது. என்னை பெற்றவர்கள் கிராமத்து மனிதர்கள். நான் ஒரே பிள்ளை. எதேச்சியாக உறவினர் திருமணத்துக்கு செல்ல வேண்டி 1 வார விடுப்பு எடுத்திருக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தில் பெற்றவர்களுடன் பேசிவிட்டு அவசியம் ஏற்பட்டால் எடுத்த விடுப்பை குறைத்து கொண்டு திரும்பி வந்து உங்களுக்கு நல்ல பதிலை சொல்கிறேன். அன்று மாலைதான் கிளப்பில் மோகன்லால் வேட்டைக்கு வருகிறாயா என்று கேட்க, விடுப்பு இருக்கிறது, அதில் வேட்டைக்கு 2 நாள் போய்விட்டு சென்னைக்கு திரும்பும்போது ஜீயபுரத்தில் 2 நாட்களை கழித்தால் போதாதா என்கிற உத்தேசத்தில் ஒப்புக்கொண்டான். சேர்மனிடம் கூறியது போல் ஜீயபுரத்துக்கு நந்தகுமார் கட்டாயம் வரவேண்டிய காரணமும் இருந்தது. அவனுடைய அத்தையின் பிள்ளைக்கு அந்த வெள்ளிக்கிழமை மதுரையில் கல்யாணம். உறவினர் வீட்டு எந்த விசேஷத்துக்கும் நீ வருவதில்லை என்று அத்தனை பேரும் புகார் பண்ணுகிறார்கள். இந்த கல்யாணத்துக்கு சென்னையில் இருந்து கொண்டு நீ வராவிட்டால் நன்றாக இருக்காது. அவசியம் ஜீயபுரத்துக்கு வந்துவிடு, சேர்ந்து போகலாம் என்று அப்பா லெட்டரில் ஓயாமல் எழுத, சரி வருகிறேன் என்று 15 நாட்கள் முன்பே வாக்கு கொடுத்து விட்டான். நீங்க இங்கேயா இருக்கீங்க? அப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாராம், சாப்பிட்றதுக்காக உங்களை அம்மா தேடிட்டு இருக்காங்க. ரங்கன் 3வது வீட்டு வாண்டு. புன்சிரிப்புடன் நந்து எழுந்தான்.
மடித்து விட்டிருந்த பேன் மடிப்புகளை பிரித்து விட்டான். வீட்டை பார்க்க நடந்தான். வெற்றிலை தட்டுடன் உட்கார்ந்த அப்பாவிடம், மத்தியானம் ஸ்கூல்ல முக்கியமான வேலை இருக்காப்பா என்று நந்தகுமார் வினவ, துரைசாமி என்ன என்பது போல் நிமிர்ந்து பார்த்தார். இல்ல, உங்ககிட்ட என் வேலையை பத்தி சில விவரங்களை சொல்லணும். சாயங்காலம் நேரம் இருக்காது, கல்யாணத்துக்கு புறப்படுற அவசரத்துல இருப்போம். நாளைக்கு மதுரையில கல்யாணத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து நான் மறுநாள் காலையில பிளேன் ஏறி மெட்ராஸுக்கு கிளம்பிடலான்னு இருக்கேன். ரங்கனை மீண்டும் அழைத்து துரைசாமி மதியம் பள்ளிக்கு வர இயலாததை சொல்லி அனுப்பினார். சாய்வு நாற்காலியில் அவர் அமர தூண் அருகே நாகமணியும் உட்கார்ந்து கொண்டாள். நந்தகுமார் சேர்மன் கூறியவற்றில் எவ்வளவு அவர்களுக்கு தெரிந்தால் போதுமோ அதை மட்டும் சொன்னான். சம்பளம் பவுண்ட்ல கொடுப்பாங்க, அது மாத்தினா கிட்டத்தட்ட இப்ப வாங்குற மாதிரி 3 பங்காயிடும். லேசில் இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காது. ஒப்புக்கிட்ட 1 மாசத்துல லண்டனுக்கு புறப்படணும். குறுக்கே ஒரு வார்த்தை பேசாமல் கேட்ட துரைசாமி மனைவியை ஏறிட்டார். அவள் முகத்தில் கவலைக்கோடு போட்டிருப்பதை புரிந்து கொள்ள முடிய தொண்டையை கனைத்து கொண்டு மெதுவாக பேசினார். உன் புத்திசாலித்தனத்துக்கும் கெட்டித்தாரத்தனத்துக்கும் மேமேல உயர்ந்த வேலையாகத்தான் வரும். இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். சம்பளத்துல 3 பங்குன்னு சொல்றப்போ ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆனா நந்து நான் என்ன சொல்றேன்னு, எங்களுக்கு நீ ஒத்த பையன். எட்டி பிடிக்கிற மெட்ராஸ்ல இருக்கேங்கிற சந்தோஷத்தை நாங்க தெம்பா இருக்கோம். உனக்கு காலகாலத்துல நல்ல பெண்ணா கட்டி வச்சு பேரன் பேத்தி பார்க்கணும்னு உங்க அம்மாவும் நானும் துடியா இருக்கோம். அது நிறைவேற்றுற வழிய பார்க்காம இப்ப நீ லண்டனுக்கு போறேன்னு சொல்றேன்னு தான் அவர் தயக்கத்துடன் நிறுத்த நந்தகுமார் வேகமாய் பேசினான். இப்ப எனக்கு 28 வயசுதான்ப்பா ஆகுது. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? எனக்கு புதுசா சேலஞ்சிங்கா வேலை பார்க்கறதுல தான் ஆர்வமா இருக்கே தவிர ஒருத்தியை கட்டிக்கிட்டு குடியும் கொடுத்தனுமா ஆறுதல இல்லை. அபசகுணம் மாதிரி வேண்டாத லொட்டு லொசுக்குகளை சொல்லி அழுது கிழுது தடுக்காம என் ஆசை புரிஞ்சு நீங்க நடந்துக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன். 1 வருஷம் போய் கிளைகளை நல்ல விதமா திறந்துட்டேன்னு உங்க விருப்பம் போல நடந்துக்கிறேன் என்ன? என்றைக்கு அவன் விருப்பத்துக்கு மாறாக துரைசாமியும் நாகமணியும் பேசியிருக்கிறார்கள் என்று புதுசாய் ஆட்சேபிக்க பொங்கி எழுந்த கண்ணீரை வெளிக்கு காட்டாமல், என்னவோ நந்து, நாளையும் யோசனை பண்ணி முடிவிடு. உன் சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம் என்று தாயும், உனக்கு தெரியாததா நந்து, யோசனை பண்ணிப்பாரு என்ற அப்பாவும் கூற, எனக்கு களைப்பா இருக்கு, நான் போய் கொஞ்ச நாளை படுக்கிறேன் என்றவாறு விஷயம் அத்தோடு முடிந்தது என்கிற திருப்தியுடன் நந்தகுமார் எழுந்து உள்ளே போனான். ஆனால் எண்ணி 48 மணி நேரங்கள் போவதற்குள், அதாவது 2 நாட்கள் தாண்டுவதற்குள் எடுத்த முடிவுக்கு நேர் எதிராக நந்தகுமார் தலைகுப்புற கர்ணம் போட்டான் என்றால் அதற்கு காரணங்கள் 2. 1, சேர்மனிடமிருந்து வந்த எக்ஸ்பிரஸ் தந்தி. 2, மஞ்சுளா என்கிற மஞ்சு. அத்தியாயம் 9. 1 தரம் 2 தரம் 3வது முறை படித்த பிறகே எக்ஸ்பிரஸ் தந்தியின் வாசகங்கள் புரிந்த தினசில் அடிவயிற்றில் கோபம் ஊசிப்பட்ட பலூனாக வெடித்தது. டெல்லியிலிருந்து சில விவரங்களை கேட்டிருக்கிறார்கள். ரிசர்வ் பேங்கும் புது ஆட்சேபனையை எழுப்பியிருக்கிறது. இதனால் லண்டன் கிளை திறப்பதை தள்ளி வைக்க தீர்மானித்திருக்கிறோம். விடுமுறையை அவசரப்பட்டு குறைத்து விட வேண்டாம். சென்னை திரும்ப அவசரமில்லை. மற்றவை நேரில். சேர்மன் அலுவலகத்திலிருந்து வந்திருந்த தந்தி முதலில் ஏமாற்றத்தை தந்தது, அப்புறம் கோபத்தை கிளப்பியது. டெல்லியிலும் ரிசர்வ் பேங்கிலும் கிளியரன்ஸ் வாங்குவதற்கு முன்னால் குடுகுடு என்று என்னை அழைத்து விவரத்தை கூறி ஆசையை மூட்டுவானேன். நான் உண்டு, என் வேலை உண்டு என்றிருந்தவனும் லண்டன், நியூயார்க் என்று பட்டியல் போட்டு வேண்டாத கிளுகிழப்பை உண்டாக்கிவிட்டு பிறகு இப்போதைக்கு இல்லை என்று கனவுகளை புஷ்வானமாக்குவானேன். போர்ட் ஆஃப் டைரக்டர்களும் சேர்மனும் இன்னும் கொஞ்சம் நிதானத்துடன் நடந்து கொண்டிருக்கலாம். நம் பேச்சுகள் அடுத்தவனுள் எத்தனை ஆசை தீயை கொழுந்துவிட வைக்கலாம் என்பது புரிந்த முதிர்ச்சியுடன் செயல்பட்டிருக்கலாம். அவசரப்பட்டு தந்தி வந்ததாமே, என்ன விஷயம் நந்து? விசாரம் நெற்றியில் கோடு போட வியர்த்த முகத்தை துண்டால் துடைத்தவாறு துரைசாமி அருகில் வந்து எட்டி பார்த்து விடம்ப நந்தகுமார் தந்தியை தலைத்து அவசரமாய் யோசித்தான். சொல்லலாமா வேண்டாமா? தெரிவித்தால் அப்பாடா என்கிற நிம்மதியுடன் தாம் விரும்பியதை தெய்வமாய் நடத்திவிட்டது என்று வெளிப்படையாக குதூகலிப்பார்கள். நாம் ஒன்று நினைச்சாலும் முருகனோட நினைப்பு வேற மாதிரியா இருக்கு பாத்தியா என்று சொல்லி காட்டுவார்கள். அதன் பிறகு 6 மாசத்தில் மீண்டும் இந்த பேச்சை எடுக்கும்போது, முன்னை தட்டி போனதுக்கு திரும்ப எதுக்கு ஆசைப்படணும் நந்து என்று எதையாவது சொல்லி முட்டுக்கட்டை போட முயல்வார்கள். வேண்டாம். தவிர சென்னைக்கு திரும்ப அவசரமில்லை என்பது தெரிந்தால் மதுரையிலிருந்து மீண்டும் ஜீயபுரம் வந்து 4 நாட்களாவது தங்கிவிட்டு போ என்று பிடிவாதம் பிடிப்பார்கள். இவர்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம்.
என்ன நந்து, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேசாம நிக்கிற, என்ன விஷயம்பா? நந்தகுமார் தந்தி தாளை நாளாக மடித்து சூட் பாக்கெட்டில் வைத்தான். ஏமாற்றமும் கோபமும் ஒரு சேர தலைகாட்டியதை யாரிடம் காட்டலாம் என்பது போல அப்பாவிடம் சொல்லென்று பாய்ந்தான். எதற்காக அப்படி எட்டி பார்க்கிறீங்க? ஒரு தரம் கேட்டா போதாதா? எனக்கு என்ன காது செவிடா? இல்ல விவரத்தை உங்ககிட்ட சொல்லாம இருந்துட போறேனா? ஆபீஸ் சமாச்சாரமா ஏதோ கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல நந்து, அவசர வேலை வந்துருச்சு, உடனே கிளம்புன்னு ஏதாச்சும் தகவல் வந்திருக்கோன்னு பயந்துட்டேன், அதான். நான் தான் 2 நாளா போயிட போறேனே, அப்புறம் என்ன தலை போகிற அவசர வேலை. சரி, நீங்க போய் கார்ல சாமான்களை கிட்ட நின்று ஏத்துங்க. டிரைவர், அப்பா கையில பெட்டியை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு பாருங்க, வாங்கி டிக்கில வைங்க. பெற்றோர்களுடன் வசதியாய் மதுரை சென்று வரவென வாடகை வண்டி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்ததன் ஓட்டுநரை அழைத்து உத்தரவிட்டு விட்டு நந்தகுமார் கொல்லைக்கட்டில் இறங்கி வாய்க்காலை பார்க்க நடந்தான். சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து நீளமாக இழுத்து அந்த புகையை நெஞ்சில் தங்கச் செய்து மெல்ல மூக்கு துவாரங்கள் வழியாக வெளியிட்ட போது சற்று முன் தோன்றியிருந்த கோபம் படபடப்பு குறைந்த மாதிரி தோன்றியது. அடுத்த மாசம் லண்டன் பயணம் இல்லை, அவ்வளவுதானே. மிஞ்சி போனால் 6 மாசத்தில் கிளம்பிவிட முடியாதா? முடிய வேண்டும். 6 மாசம் என்பது அப்படி என்ன காத்திருக்க முடியாத நீண்ட காலமா? திரும்பி பார்த்தால் ஓடி விடாதா? ஆபீஸ் வேலைகளை கவனித்து லண்டன் இதர கிளைகளை சிறப்பாய் எப்படி நடத்துவது என்று திட்டமிட்டு மேலே சுறுசுறுவென்று யோசிக்க முடியாதபடி என்னவோ நெருடியது. தொடர்ந்து வரப்போகும் 6 மாசங்களை சென்னையிலேயே கழிக்க வேண்டி வந்தாலும் வரும் என்கிற நினைப்பு எழுந்ததும் எரிச்சலோடு அலுப்பும் நமப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதே ஆபீஸ், அதே அழுது விடியும் கலீக்ஸ் மூஞ்சிகள், ஜிம்கானா கிளப், மோகன்லால் வார்த்தைக்கு வார்த்தை துளி மரியாதை இன்றி சட்டப் சொல்லும் அவன் மனைவி. கடவுளே! எரிச்சல் அதிகமாக பாதி கூட குறையாத நிலையில் இருந்த சிகரெட்டை ஓடும் கால்வாய் நீரில் வீசி எறிந்தான். அது மேலும் கேளுமாய் மிதந்து செல்வதை பார்த்தவாறு இன்னொன்று எடுத்து பற்ற வைத்தான். அடுத்து 6 மாசத்துக்கு போய்விட்டாயே, இன்னும் 1 வாரம் விடுமுறை இருக்கிறதே, அதற்கு என்ன செய்ய உத்தேசம் என்று மனசுக்குள் கேள்வி எழ நாணல் புதரை ஒரு கையால் வளைத்து முறித்தான். 4-5 பிடுங்கி போட்டான். ஒரு நாணலை கையில் எடுத்து சிகரெட் நுனியை அதன் மேல் வைத்து எரிகிறதா என்று பார்த்தான். கண்டிப்பா ஜீவபுரத்துக்கு வர முடியாது. இந்த சூழ்நிலையில் 2 நாளில் மதுரையில் 2 நாளும் இருப்பதே அதிகம். அதற்கு மேலும் தங்கினால் பைத்தியம் பிடித்துவிடும் நிச்சயம். முழுசாய் 1 வாரம் உள்ளது. என்ன செய்யலாம்? பேசாமல் லீவும் வேண்டாம், மண்ணாங்கட்டியும் வேண்டாம் என்று ஆபீஸ்க்கே போய்விடலாமா? போய் அந்த சுலைமான், ராதாகிருஷ்ணன், சுந்தரி, மார்கரெட் முகங்களையே தினம் தினம் பார்த்து கொண்டு சாயங்காலமானால் கிளப்பில் ஸ்குவாஷ் விளையாடிவிட்டு ஃபாரில் சம்பத், லோகன், மது, பாண்டியன் எல்லோரோடையும் குடித்துவிட்டு ஷட்டப் சொல்லும் அந்த புஷ்பா பேசும் பேச்சுக்களை கேட்டு, ஓ நோ, வேண்டாம், 7 நாட்களாவது அந்த கும்பலிலிருந்து விலகி இருக்கலாமே. சில நொடிகள் நிதானித்து என்னத்திற்காக இப்படி அலுப்பும் சலிப்பும் எரிச்சலும் மாறி மாறி எழுந்து ஆளை விரட்டுகின்றன என்று ஆராய்ந்த போது புகை விலகிய நெருப்பாக காரணம் உள்ளுக்குள் ஜுவாலையிட்டது. காரிருள் சூழ்ந்த காட்டில் நிமிஷங்களின் அமைதியை கெடுத்துக்கொண்டு காரணமே இல்லாமல் வலிய மோகன்லாலை சண்டைக்கு இழுத்து கண்கள் திமிரில் பளபளக்க அத்தனை பேர் முன்னிலையில் ஷட்டப் என்று புஷ்பா கூறியது வடு உண்டாக்கும் காயமாக பதிந்து விட்டதா காரணம்? இதுவா? எவள் தன் புருஷனை என்ன சொல்லி திட்டினால் எனக்கென்ன? அது அவர்கள் இருவர் சம்பந்தப்பட்டது விஷயமல்லவா என்கிற சமாதானத்தை செய்து கொண்டு புத்தியில் மீண்டும் மீண்டும் புஷ்பா கீச்சு குரலில் சட்டப் என்றது விடாமல் எதிரொலிக்க நந்தகுமாரின் ஆத்திரம் அதிகமானது. அடி வரைக்கும் வந்துவிட்ட தணல் விரலை சொட அதை கீழே தவறவிட்டவன் கையை உதறிக்கொண்டான். ஆள்காட்டி விரலை வாயில் வைத்து சப்பினான். சிரமப்பட்டு கவனத்தை புஷ்பாவிடமிருந்து பிடுங்கி வரப்போகும் 1 வாரத்துக்கு மாற்றினான். பேசாமல் பம்பாய்க்கு போய் ஈஸ்வருடன் 1 வாரம் இருந்துவிட்டு வரலாமா? இல்லாவிட்டால் இதுவரை படிக்க வேண்டும் என்று வாங்கி நேரமின்மையால் படிக்காமலே செல்ஃபில் தூங்கும் புத்தகங்களை மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு பீஷர்மன் கோவில்ல ஒரு அறை போட்டு ஹாயாக இருக்கலாமா? நினைத்த போது பீச்சில் குளித்து விட்டு எவனுடைய தொணதொணப்பும் இல்லாமல் தனி ஆளாய் 1 வாரத்தை படிப்பதிலும் டிவி ஹோட்டலில் காட்டும் கேபிள் படங்களை பார்ப்பதிலும் செலவழித்தால் என்ன? வரிசையாய் மாற்றங்களை தயாரித்து கொண்டதும் என்ன செய்ய போகிறோம் என்கிற தவிப்பு அடங்க நந்தகுமார் திரும்பி வந்து சாமான்களை ஏற்றிவிட்டு தயாராக இருந்த பெற்றோர்களுடன் சேர்ந்து கொண்டான். உறவினர்கள் பஸ்ஸில் ஏற்கனவே புறப்பட்டு விட
கல்யாண மாப்பிள்ளை ராகவனை மட்டும் வசதியாய் தங்களோடு அழைத்துச் செல்வதாக பிளான். மதுரையில் அவர்கள் கார் நுழைந்தபோது மாலை மணி 4:30. வசதிகள் இல்லாத கல்யாண கூடத்தில் வதவதவென்று உறவுக்காரர்களுடன் முட்டிக்கொண்டும் மோதிக்கொண்டும் தங்க நந்தகுமாருக்கு விருப்பம் இல்லாததால் பாண்டியன் ஹோட்டலில் கம்பெனி மூலம் அறை ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தான். பெற்றோருடன் நேராக அங்கு சென்று காப்பி சாப்பிட்டு முகம் கழுவி கொண்ட பிறகு நாளியாச்சுப்பா என்று நாகமணி பறக்க பறக்க சத்திரத்துக்கு போனார்கள். நல்ல காலம் சொல்லி வைத்த தினசில் இவர்கள் போய் சேர்ந்த 2ஆம் நிமிஷம் பஸ்ஸும் வந்துவிட்டது. வண்டியிலிருந்து இறங்கிய ராகவனை வாசலிலேயே நிற்க வைத்து பெண் வீட்டார் ஆரத்தி எடுக்க அந்த கூச்சலும் கத்தலும் சிரிப்பும் வேண்டி இருக்காத மாதிரி நந்தகுமார் மெல்ல நகர்ந்து ஒரு பக்கமாய் நின்றான். அசிரத்தியுடன் பார்வையை சுழற்றிய போது சாக்கடித்தது. மூச்சு நிலை குத்தி நின்றது. நிலா, முழு நிலா, ஜொலிக்கும் ஒற்றை நட்சத்திரம், நிர்மலமான நீல வானம், பறக்கும் பச்சை கிளி, எம்பி குதிக்கும் நீல அலை, வானவில், காலை இளஞ்சூரியன், மின்னல், அடக்கமாய் எரியும் குத்துவிளக்குச் சுடர், மிதக்கும் மூடுபடி, அமைதியான இரவில் ஒலிக்கும் தாலாட்டு, அம்சத்வானி ராகம். அதுவா, அவளா, அவைகளா? இதுநாள் வரை அவனை லைக்க வைக்கும் அத்தனை ரம்மியமான விஷயங்களும் கன நேரத்தில் மின்னி மின்னி மறைய நந்தகுமார் திக்கு முக்காடினான். அத்தியாயம் 10. வெள்ளை பட்டு பாவாடை, சிவப்பு கரை. அதே வெள்ளை சிவப்பில் ரவிக்கை, சிவப்பு சார்ஜட் தாவணி, ஒற்றை பின்னல் மல்லிகை, தந்தத்தை உருட்டி செய்த கைகள், சற்றே தூக்கின மாதிரி இருந்த பாவடையின் கீழ் அவ்வப்போது வெளிப்பட்ட வெள்ளை மணிப்புரா பாதங்கள். சொல்லும்படியாக அலங்காரம் எதுவுமே இல்லைதான். ஆனாலும் அந்த நிறத்தை தூக்கி காட்டிய கருப்பு தலைமுடி, பெரிய கண்கள், வளைந்த கருத்த புருவங்கள், தள்ளி நின்று பார்க்கும்போதே அலாதியாய் தெரிந்த நீண்ட இமைகள். கடவுளே கடவுளே, இவள் எந்த ஊர் பெண்? பெண்தானா அல்லது மோகினியா? பார்த்து கொண்டே நிற்கையில் அவள் கண்களை நிமிர்த்தி எதிரில் நின்ற பிள்ளை விட்டாரையும் தள்ளி நின்ற நந்தகுமாரையும் பார்வையால் வருடி கொடுக்க ஹோ, உடம்பு சிலிர்த்தது. சிவகாமியின் புருவங்களும் இமைகளும் களீர் களீர் என்று சிரித்தன. என்றோ எப்போதோ படித்த கல்கியின் சிவகாமியின் சப்தவரிகள் உள்ளுக்குள் ஜலதரங்கம் வாசித்தன. இமைகளும் புருவங்களும் களீர் களீர் என்று சிரிப்பதென்றால் என்ன என்று உணர முடிய மனசுக்குள் திடீரென்று உயர உயர நீரூற்றுக்கள் கிளம்பின. சில நொடிகள்தான், மிஞ்சி போனால் முழுசாய் 1 நிமிஷம் கடந்திருக்கும். ஆரத்தி முடித்து மாப்பிள்ளை மண்டபத்துக்குள் நுழைந்த கையோடு அவளும் உள்ளே போய்விட்டாள். ஒரு தினசாக தன்னை நிலைப்படுத்தி கொண்டு திரும்பிய போது இந்த பாதிப்பு தனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் தான் என்பது நந்தகுமாருக்கு விளங்கியது. வாவ் என்றான் தஞ்சையின் மெடிக்கல் காலேஜில் படிக்கும் பெரியப்பா பேரன் வாசு. விச் என்று விசிலடித்தான் குமரேசன். ஹேமமாலினி கேட்டா, யாருப்பா அது என்றான் 2 குழந்தைகளுக்கு தகப்பனான மூர்த்தி. ஏய் பாத்தியா, இந்திக்காரி மாதிரி நெடுன்னு இருக்கால்ல என்றது விவரம் புரியாத 8 வயசு லல்லு தன் தோழியிடம். தேய்ச்சி வச்ச குத்து விளக்கு மாதிரி நின்றுட்டு உள்ளே போகிறது யாருக்கா என்றாள் நாகமணி தன் நாத்தனாரிடம். உள்ளே போய் மாப்பிள்ளை விட்டாருக்கென ஒதுக்கப்பட்டிருந்த பகுதியில் சென்று அமருவதற்குள் அத்தனை பேர் கண்களிலும் வாயிலும் கவனத்திலும் அவள்தான். பேர் மஞ்சுளாவாம். கல்யாண பெண்ணின் சித்தப்பா பெண்ணாம். தகப்பன் இறந்து 2 வருஷங்கள் ஆகின்றனவாம். அண்ணன் தாயுடன் மதுரையிலேயே தங்கி லேடி டோக் கல்லூரியில் BA முதல் ஆண்டு படிக்கிறாளாம். அழகோடு சமர்த்தும் அடக்கமும் திறமையும் இருப்பது இரவுக்குள் துல்லியமானது. நலுங்கு முடிந்த கையோடு ஒரு சில மணி நேரத்துக்கு கல்யாண கூடத்தில் அனைவரும் அமர்ந்திருக்க மஞ்சுளா வீணை வாசித்தாள். சத்தம் போட்டு பேச இரும்ப கூட மறந்து அந்த அழகில் அந்த வாசிப்பில் ஒருத்தர் விடாமல் லயித்துதான் போனார்கள். கடைசி பாடலாக ராகமாளிகை பாடலை துவக்கி நாட்டை, கல்யாணி, சரஸ்வதி, தோடி, ரேவதி, குந்தலவராளி, சுருட்டி என்று ராக தேவதைகள் வரிசை கிரமமாக ஆரம்பித்து அவள் நிறுத்தின பின்னர் சம்பந்திகளை விருந்துக்கு பெண் வீட்டார்கள் அழைத்தார்கள். மொட்டை மாடிக்கு சென்ற இளைஞர் குலாம் தாளமாட்டாத தினசில் ராகவனை ஆள் மாறிட்டுதுப்பா, தப்பு பண்ணிட்ட என்றும், இன்னும் தாலிதான் கட்டளையே, அவ வேணாம் இவதான் வேணும்னு சொல்லிடுறியா ராகவா என்று கிண்டலாகவும், இப்படி ஒருத்து மனைவியா வர கொடுத்து வச்சிருக்கணும் என்றும், எவனுக்கு அந்த அதிர்ஷ்டமோ என்று நிஜமாகவும் அங்கலாய்த்ததற்கு முத்தாய்ப்பு வைக்கும் வகையில் ஒரு பெரியவர், அவளை பார்த்தா சாட்சா சரஸ்வதி தேவி மாதிரியே எனக்கு தோணுதுப்பா
என்ன அம்சம், என்ன வாசிப்பு, அதுவும் அந்த வெள்ளை உடையில அவ வீணையும் கையுமா உட்கார்ந்த பார்த்ததும் கையெடுத்து கும்பிட தோணுச்சுப்பா என்று குரல் வாசகத்திலே தழுதழுக்க கூற, அந்த கருத்தை அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஏற்ற மாதிரி வாயை திறக்காமல் மௌனித்தார்கள். அன்றிரவு நந்தகுமார் இதுவரை அனுபவித்திராத ஒரு இருப்பு கொள்ளாமையை முழுமையாய் அனுபவித்தான். ஹோட்டலின் ஏர் கண்டிஷன் அறையில் ஒரு நிமிஷம் வியர்த்தது, மறு நிமிஷம் குளிர்ந்தது. தாகம் எடுத்தது. நெஞ்சுக்குள் பறவை ஒன்று ஓயாமல் சிறகடித்து பறந்தது. மயக்கியது, குழம்பியது, தடுமாறியது. புருவங்களும் இமையும் களீர் களீர் என சிரித்தன. ஆகா, என்ன இது? எதனால் இப்படி ஒரு தவிப்பு, ஏக்கம்? பொங்கி வழிந்த ஆர்வத்தை அடக்கத் தெரியாமல் உறவினர் பேசிய பேச்சுகள் காற்றில் அசையும் கிளைகளாய் மனசுக்குள் ஆடின. ஹேமமாலினி கெட்டா யாருடா அது? தேய்ச்சி வச்ச குத்து விளக்காட்டம் இருக்காளே, யாருக்காது? இப்படி ஒருத்தி பொண்டாட்டியா வர கொடுத்து வச்சிருக்கணும்பா. சாட்சா சரஸ்வதி தேவி மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன அம்சம், என்ன அடக்கம். நந்தகுமார் எழுந்து உட்கார்ந்தான். சிகரெட் பிடித்தான். படுத்தான். கண்களை மூடிக்கொண்டான். மூடிய இறப்பையின் உட்பக்கம் அவள் தோன்றி மென்மையாய் முருவளித்தாள். புருவங்களும் இமைகளும் களீர் களீர் என்று சிரித்தன. நந்தகுமார் வெட்கமில்லாமல் அவளை மனசுக்குள் அணு அணுவாய் நிறுத்தி ரசிக்க முயன்றான். லிப்ஸ்டிக் போடாமலே சிவந்த உதடுகள், பறக்கும் பறவையின் சிறகை ஒத்த மேல் உதடு, உரித்த ஆரஞ்சு சுளை மாதிரியான கீழ் உதடு, பெரிய கண்கள், வட்ட கருவிழி, மரவட்டை இரண்டை ஒட்டிவிட்ட மாதிரியான இமைகள், வளைத்த கருத்த புருவம். புருவங்களும் இமைகளும் களீர் களீர் என சிரித்தன. அந்த நிறம், தொட தூண்டும் வளவளப்பு. அந்த நிலாமுகத்தை இரண்டு கைகளிலும் ஏந்தி கிட்டத்தில் வைத்து பார்த்தால் எப்படி இருக்கும்? அந்த பெரிய விழிகளில் என் உருவம் பிரதிபலிக்குமா? பறக்கும் பறவை போன்று வளைந்த மேல் உதடு விரிய அவள் சிரித்தால் எப்படி இருக்கும்? இப்படி ஒருத்து பெண்டாட்டியா வர கொடுத்து வச்சிருக்கணும்பா. எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? சாட்சா சரஸ்வதி தேவி மாதிரியே எனக்கு தோணுது. என்ன அம்சம், என்ன அடுக்கம். எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? சின்ன வயசு முதற்கொண்டே எதை யார் ஒசத்தியா சொன்னாலும் அதனால் பாதிக்கப்பட்டு தனக்கு அது வேண்டும் என்று உடனடியாய் தீர்மானிக்கிற குணம். இப்போதும் விஸ்வரூபம் எடுக்க நந்தகுமார் மறுபடி எழுந்து உட்கார்ந்தான். நகத்தை கடித்தான். இப்படியும் அப்படியும் நடந்தான். முழு பாக்கெட் சிகரெட்டையும் பிடித்து தீர்த்தான். இரவு மணி 2 என்பதை லட்சியம் பண்ணாமல் மணி எடுத்து பையனை அழைத்து, இந்தியா கிங்ஸ் சிகரெட் வாங்கி வா என்று விரட்டினான். என்ன ஆயிற்று எனக்கு என்று அவ்வப்போது நிதானப்படுத்தி கொண்டு சிந்திக்க முயன்றான். பெண்களிடம் நெருக்கமாக பழகியதில்லை தான். என்றாலும் நான் பார்க்காத பெண்களா? டெல்லியில், பம்பாயில், சிங்கப்பூரில், ஜப்பானில். ஆனாலும் அந்த நாகரிக பெண்கள் மெழுகு பொம்மைகள், புத்திசாலி நங்கைகள் உண்டாக்காத கிளர்ச்சியை இவள் என்னுள் தோற்றுவிப்பது எதனால்? மஞ்சு அந்த முகத்தை தோளில் சாய்த்து கொண்டு தலைமுடிக்குள் விரலை விட்டு கோதி கொடுக்க வேண்டும் என்று இந்த நிமிஷம் இருதயத்தில் பட்டாம்பூச்சியாய் படபடக்கும் ஆசை மாதிரி. இதுதான் இதுநாள் வரை ஏற்படவில்லையே. ஏன்? இதற்கு பேர் என்ன? கண்டதும் காதல் இதுதானா? ஷி கேம், ஷி சா, ஷி கான்கரட் என்று ஆண்டனி கிளியோபட்ரா பற்றி கூறுவார்களே, அப்படித்தானா இதுவும்? பலரும் அவளை அடைய பெருமூச்சு விடுகிறார்கள் என்பது நிதர்சனம். நான் முந்திக்கொண்டு அவளை என்னவளாக்கி கொண்டு விட்டால் முடியுமா? அவளுக்கு என்ன வயசு இருக்கும்? 17, 18. BA முதல் ஆண்டு படிக்கிறாள் என்றால் அவ்வளவுதான் இருக்கும். அப்பா இல்லை, அம்மா, அண்ணன் தான். அவளை நான் அடைய முடியுமா? ஏன் முடியாது? எனக்கு என்ன குறை? எக்கச்சக்க படிப்பு, பெரிய வேலை, எக்கச்சக்க பணம். அப்புறம் கசக்குமா? ஆனாலும் ஒப்புக்கொள்வார்களா? வயசு அதிகம், அந்தஸ்து, அது இது என்று தள்ளிவிட்டால். அவசரமாய் எழுந்த நந்தகுமார் எதிரில் இருந்த முழுநீள கண்ணாடியில் முன் நின்று பிம்பத்தை உற்று பார்த்தான். சிவப்புதான், மறுக்க முடியாது. நல்ல உயரம், திட்டமான பருமன். ஸ்குவாஷ் விளையாடி விளையாடி உள்ளுக்குள் மடிந்த வயிறு. எனக்கென்ன குறை? இது நாள் வரை மேலே வந்து விழுந்த எவளையும் கிட்டத்தில் விடாதுதானே நிஜம்? எவள் பின்னாலும் ஆசைப்பட்டு செல்லாதுதானே உண்மை? என்று கோடி காட்டியிருந்தால் கண்ணனை சூழ்ந்த கோபிகைகள் மாதிரி என் தோளிலும் மார்பிலும் விழ காத்திருந்த பெண்கள் எத்தனை எத்தனை! அத்தனை பேரில் எவளிடமும் மயங்காமல் நான் உண்டு, என் வேலை உண்டு என்று கண்ணை கட்டிவிட்ட குதிரையாய் உழைத்துதானே இதுநாள் வரை நடந்திருக்கிறது. நடந்தது என்றி பார்த்தால் இது கட்டாயம் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆக எனக்கு என்ன குறை? ஒன்றுமில்லை. அது சரி, அவளிடம் காணாத எந்த கவர்ச்சியை, விசேஷத்தை, உயர்வை நான் இந்த மஞ்சுளாவிடம் காண்கிறேன். ஓ ஷடப் மோகன்,
சட்டென்று நந்தகுமாரின் உடம்பு உதறி போட்டது. பல படித்த நாகரிக முற்போக்கான பெண்களிடம் காணப்படும் திமிர் பிடித்த பேச்சு, அகங்காரம் நிறைந்த நடத்தை, தன்னால் எதுவும் முடியும் என்கிற துணிச்சல், இவை எல்லாம் தூரத்து பச்சை, கண்ணுக்கு குளிர்ச்சி என்கிற கதையாய் மேலோட்டமாய் வேண்டியிருந்தாலும் அடிமனசுக்கு பிடிக்காமல் போனதுதான் நான் எவளையும் கிட்ட நெருங்க விடாததற்கு காரணமோ. ஷடப், வேண்டாம், அந்த நாகரிகம் எனக்கு சரிப்படாது, வேண்டாம். சாச்சா, சரஸ்வதி தேவி மாதிரியே எனக்கு தோணுது. என்ன அம்சம், என்ன அடக்கம், எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ. அடுத்தவர்களின் கணிப்புகளும் கூற்றுகளும் மாறி மாறி காதில் ஒலித்தது. நெஞ்சில் இறங்கியதோடு புருவங்களும் இமைகளும் கலீர் கலீர் என்று சிரிக்க, பெண்மையின் ஒட்டுமொத்த வடிவாக எதிரில் நின்று இரவு முழுவதும் மஞ்சுளா புன்னகைத்ததும் சேர்ந்து கொள்ள விடிந்தபோது நந்தகுமார் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான்.